பரணி கேக்குதா? அப்படியே அப்படி ஆரம்பிச்சிருக்கீங்களா? கேக்குது. நான் ஓகே, அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சு அப்டேட்டோட சொல்லுங்க. ஓகே. இன்னைக்கு வந்ததுல மிகப்பெரிய அப்டேட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 5 நெட்ஃப்ளிக்ஸ்ல அஃபிஷியலா காலையில ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. அதே மாரி வாத்தியாரோட செகண்ட் சிங்கிள் ஆலப்பிக்கே உமக் அப்படின்ற சாங் லிரிக் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ராட்ட கேலி ஹை அப்படின்ற நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினல் ஃபிலிம் அதோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டிசம்பர் 12th நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் ஆகுது. அப்புறம் அனுபமா பரமேஸ்வரன் நடிக்கிற லாக்டவுன் அந்த படத்தோட ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் டிசம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த வாரம் ஓடிடி ரிலீசஸில் மேஜராக வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரியன், அதுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் பெட் டிடெக்டிவ் Z5ல வருது. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 5 இதுதான் மேஜராக வருது. அப்புறம் எல்ஐகேலேருந்து செகண்ட் சிங்கிள் பட்டுமா அதோட லிரிக் வீடியோவும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மாண்புமிகு பறை அந்த படத்தோட டீசர் நாளைக்கு ஈவினிங் 5 PM வந்து ரிலீஸ் பண்ணுறேங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்தீங்க? தலைவா நான் அதில் ஒரு எபிசோடு கூட பார்த்ததில்ல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். நீங்கள் எல்லாம் ஹைப் பண்ணதுக்கப்புறம் தான் நான் அப்படி ஒரு சீரிஸ் இருக்குன்றதே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். சுகன் ப்ரோ, பெட்டர் லேட் தென் நெவர் பார்த்துருங்க. சரிங்க தலைவா, பார்க்குறேன், டிசம்பர் கண்டிப்பாக பார்க்குறேன். 25 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாருங்கள். ஓகே ஓகே, பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் தெரியும் ஏன் இந்த இதுக்கு ஹைப் ஆச்சு. அந்த 6:30 மணிக்கு நெட்ஃப்ளிக்ஸே கிராஷ் ஆச்சு. இல்லை ப்ரோ, நான் இப்போ 2 நாளாக என்னோட டைம் லைன் ஃபுல்லாக இதோட மீம்ஸு, இதோட எடிட்ஸு அந்த மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ஓகே இப்படி ஒரு சீரிஸ் வந்து என்னன்னா எல்லாருக்கும் மத்தியிலையும் பயங்கரமான ஒரு பேர் வாங்கணும் வெப் சீரிஸ் போல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நேற்று கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஓகே இப்போ எடுத்து வச்சிருக்கேன் வாட்ச் லிஸ்ட்டில். அப்படியே பார்க்குறேன், பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். 4 சீசனும் பார்த்துட்டு ப்ளஸ் 5th சீசனில் வந்து இப்போ 4 எபிசோடு வந்திருக்காமே. ஆமாம், பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். எனக்கும் சீசன் 5 பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெரி குட் வெரி குட். வந்துட்டு அந்த கேரக்டர்ஸோட அதே ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் மெயின்டைன் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு ஸ்டோரி லைன் ரைட் பண்ணி 4th எபிசோடு கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு பரணி ப்ரோ? சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு என்ன சொல்ல, அது சரியான சீன். அது தியேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாம் சேர்ந்து கத்திருப்பாங்க. அது மாதிரி வைபா இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்குன்றதுனால ஸ்பாய்லர்ஸ் மட்டும் வேணாம். நான் அது எதிர்பார்க்கல. அப்படி ஒரு நான் சரி எப்பயும் போல ஏதோ பண்ண போறானுங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது பயங்கரமா இருந்துச்சு. நானுமே எதிர்பார்க்கல. நிறைய விஷயங்கள் அதுல வந்துட்டு எதிர்பார்க்காத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஒரே திங்ஸ் வந்து ரிப்பீட்டடா கொஞ்சம் போன மாதிரி எனக்கு லைட்டா ஃபீல்ஸ் ஆகுது. அது மட்டும் தான் எனக்கு ட்ராபேக். இந்த 4 எபிசோட்ல ஒரே திங்கை ஃபாலோ ஆகி தான் நடக்கும். பட் ஆனாலும் அதை வந்து இன்ட்ரெஸ்டாக கொண்டு போயிருப்பாங்க. எனக்கு எபிசோடு 3 மட்டும் எனக்கு திடீர்னு ஹோம் அலோன் படத்தோட ஒரு சீக்வன்ஸ் ஞாபகப்படுத்துச்சு. லைட்டாக அங்கே அப்படி மைண்டு போயிட்டு வந்துச்சு. ஸோ அது மட்டும்தான். மற்றபடி எனக்கு சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பிரகாஷ் ப்ரோ பார்த்துட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல, என்னன்னா இது வேலை. அது முதல் எபிசோடு 1 மணி நேரம் 11 செகண்ட் 11 நிமிஷம் இருந்துச்சு. நாளைக்கு படம் வேற பார்க்க போறோம். நம்ம 4 எபிசோடு பார்க்கணும். இன்னைக்கு வந்து ஒண்ணு மட்டும் பாதியில நிப்பாட்டிட்டு நாளைக்கு படங்களை பார்த்துட்டு திரும்ப கண்டினியூ பண்ண நல்லா இருக்காது. அதனால சனிக்கிழமையில இருந்து ஃபுல்லா ஒரே இதுல உட்காந்து பார்த்தலாம். சனிக்கிழமை காலையில ஆஃபீஸ் போயிட்டு அன்னைக்கு ஃபுல்லா முடிச்சிடலாம்னு ஐடியா. அதனால வந்து நீ தொடல நிப்பாட்டிட்டேன். இன்னைக்கு காலையில் 6:30க்கெல்லாம் அலாரம் வச்சு எந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ணி 1 மணிக்கு முடிச்சு. அதனால இன்னைக்கு வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ற மாதிரி இருந்துச்சு. பரணி சீக்கிரம் கொடுத்தனால
இன்னைக்கு வந்து ஆமா யூடியூப்ல நம்ம அப்லோட் பண்ண வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ற மாதிரி இருந்துச்சு. கரெக்டா நான் இன்னைக்கு 6:30க்கு அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டேன். நமக்கு அப்படி வந்து பாக்கறது இல்லை. நமக்கு வந்து என்னன்னா இல்ல எனக்கு அந்த ஒரு இருக்கிற ஒரு என்ன சொல்ல அந்த ஒரு கியூரியாசிட்டி எல்லாம் இன்ட்ரெஸ்ட். ஓகே, எல்லாமே ஓகே, அதெல்லாம் ஆர்வம்லாம் புரியுது. ஏன்னா டைமிங் எனக்கு செட் ஆகும். எப்படி எனக்கு எப்படின்னா நம்ம ஃப்ரீ டைம்ல பாக்குறதுக்கு தான் படங்கள் சீரிஸ் எல்லாமே. நம்மளோட ஃப்ரீ டைம் என்னென்ன இருக்கோ அதுல வந்து அந்த என்டர்டைன்மெண்ட் அதை வேஸ்ட் பண்ணாம டைமே இது பண்ணாம பாக்குறது. அதுக்குமே நேரம் ஒதுக்கி பாக்குற அளவுக்கு அந்த தேட்டருக்கு போய் பாக்குறவங்கள அதுதான் நம்ம அந்த அதிகபட்சம் நம்மளோட இது பண்றது. அதெல்லாம் பார்த்தேன். இன்னைக்கு வந்து பாதி பார்த்துட்டு நாளைக்கு 2 3 படங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப படம் பார்த்துட்டு இது திரும்ப கண்டினியூ பண்றத விட ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல்லா அப்படியே ஒரே ஸ்ட்ரெச்சா ஆரம்பிச்சு முடிச்சிடலாம். சனிக்கிழமை முடிச்சிடலாம் ஐடியா. அதனாலதான் நீங்க பார்க்கலாம். சூப்பர் சரி, சூப்பர். நாளைக்கு இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகுது. யாரார் என்னென்ன படம் போறீங்க? இன்னைக்கு யாராவது ஸ்டேஞ்சர் திங்ஸ் பாத்தீங்க? பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தலைவா, சொல்லுங்க. நாளைக்கு அதுக்கு இத்தனை முன்னாடி படங்கள் ரிலீஸ் ஆகுது. வாவாத்தியார் சாங் பத்தி நீங்க சொல்லுங்க. சூப்பரா எனக்கு இருந்துச்சு. செம்ம வைபா எனக்கு இருந்துச்சு, எனக்கு செம்ம ஏன்னா வைபு. இந்த கேம்ஸ் ரிலீஸ் ஆனப்ப அந்த மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி பாடினா அந்த பாட்டு இன்னைக்கு தான் வந்து எனக்கு இந்த ரிலீஸ் வருது. அன்னைக்கு வந்து இது வரைக்கும் பாப்போம் 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 இப்படிதான் அந்த ஓடிட்டு இருந்துச்சு மைண்ட்ல. இப்பதான் வந்து ஓ இது இப்படிதான் இதான் லிரிக்கா, நம்ம இது தெரியாம நம்ம வந்து நம்ம பாப்போம் பாப்போம் பாடிட்டு இருந்திருக்கேங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஆனா சந்தோஷ் நாராயணன் அந்த ஒரு டோன் அவரோட அவரோட ஜோன் இருக்குல்ல, அதோட அவரோட இந்த சேஃப் ஜோன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஜோன் அது. அது போக என்னன்னா இவரு நரன்குமார் சாங் இதுக்கு இருந்தாதான் வந்து கக்கக்க போ படத்துல வந்து அந்த கக்கக்க போக சாங் இருக்கும். அது அதே ஒரு 4 வரி வச்சு சூப்பரா ஒண்ணு பண்ணுவாரு. இதுலயும் அந்த ஆலப் 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 கே உமா அப்படிங்கறதெல்லாம் வந்து நல்லா இருக்கு. அது ஒரு வைபா அந்த டோனு மியூசிக். எனக்கு வந்து இந்த வாவாத்தியார்ல எனக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்ததே மறந்து போச்சு. ஆனா அதுவுமே நல்லா இருக்கும். இது சூப்பரா இருக்கு. இதுதான் அந்த வைபா இருக்கு. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு வந்து சாங்ஸ் தான் பூஸ்டா இருக்க போகுது. ஏன்னா அனல் குமாரசாமி படங்கள்ல அது அது ஒரு வைபு மியூசிக் தனியா சந்தோஷம் அவருக்கு ஸ்பெஷலா இருக்கும். சோதுகமா இருக்கட்டும், கக்கக்க போவா இருக்கட்டும், எனக்கு காதலும் கடந்து போகல வந்து எல்லா சாங்ஸும் பிஜிஎம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதனால இவர் இந்த ரொம்ப லாங் டிலேவா வேற வரனால கண்டிப்பா அவரோட பெஸ்ட் இது இருக்கும். பாடல்கள்லயும் மியூசிக்லயும் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு வைப் மெட்டீரியல் போக போக எல்லாருக்கும் அப்படியே பிடிக்கும். ரீடேட்டை பத்தி சொல்லியிருந்தா நல்லா இருக்கும். அவங்க என்னங்க பாட்டு ரிலீஸ் பண்றாங்க, அதுல முதல் கூட ரிலீஸ் டேட் போட மாட்டாங்க. டிசம்பர் 5 12 போட வேண்டியதானே. அது டிசம்பர் ரிலீஸ்னு போடுற என்ன யூஸ் எனக்கு புரியவே இல்லை. 4 பக்கத்துல இருக்கு. இப்ப ஒரு சுமாரான சாங் தான் வச்சுக்கலாம். சாங் வந்து சும்மா விருப்பங்களை படம் ஒரு சாங். என்ன சாங்னா அந்த பூக்கி படத்துல இருந்து விஜயன் ரிலீஸ் சாங் நல்லா இருக்கு, நல்லா இல்ல அந்த அளவுக்கு இல்லாத ஒரு மிக்சரான ஒரு சாங் வச்சுக்கலாம். லிரிக்லாம் ஸ்டார்டிங்கே மயிறு மனசுன்னு ஆரம்பிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மயிருங்கிறது பாட்டு வரியில வச்சது ஒரே சாங் இந்த பாட்டு தான் நினைக்கிறேன். மயிறு மனசுனா ஏடா ஆரம்பிக்கிறே பாட்டு வரையே மயிறு மனசுன்னு ஆரம்பிப்பா. அது போக பாட்டு லிரிக்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கு. மயிறு மட்டை இப்படிதான் இருக்கு பாட்டு லிரிக்ஸ். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த படம் பூஜை போட்டதே ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு, முடிச்சிட்டாங்க படத்தை. ஆனா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணும்போது February 13 அந்த டேட் போட்டாங்க. அதுல 13/2/2026 முதல் திரையரங்குகளில் அந்த அந்த பாட்டோட முடிவுல வந்துச்சு. February மாசம் ரிலீஸ் பண்றவன் இப்ப ஃபர்ஸ்ட் சிங்கிளை விட்டு அதுல டேட்டையும் போடுறான். ஒரு சின்ன பட்ஜெட் படம். நீங்க இந்த டிசம்பர் ரிலீஸ்னு சொல்லிட்டு டிசம்பர் 5 ஃபர்ஸ்ட் போஸ்ட் விட்டீங்க. அந்த டிசம்பர் 5ல இருந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சுங்கிறது இன்ன வரைக்கும் போஸ்ட்போன்ல ஒரு அனௌன்ஸ்மெண்டா வரல, ஒரு போஸ்ட் விடல, எதுவும் பண்ணல. டிசம்பர் ரிலீஸ் மட்டும் போஸ்ட் விட்டுருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் சிங்கிள் நல்ல ஒரு வைபான சிங்கிள். இதுல அது டிசம்பர் 5 12 அந்த 5 டிசம்பர் 5 முதல் திரையரங்கு, டிசம்பர் 12 முதல் திரையரங்கு போட்டா என்ன என்னத்த இந்த சூரியகிரின் வந்து அதாவது அந்த இந்த ராஜா இல்ல சிங்கம் சொல்ல திருந்த மாட்டாண்டி, அவன் திருந்தவே மாட்டாண்டின்னு அந்த மாதிரி இவங்க வந்து திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்ல பிரகாஷ் ப்ரோ, மந்த் எண்டு போக கூட வாய்ப்பு இருக்கு. இல்ல ப்ரோ, நான் சாங்கை பார்த்துட்டு எண்ட்ல டிசம்பர் ரிலீஸ் டேட் 25 போட்டிருப்பானுன்னு சொல்றீங்களா? தான் நினைச்சு பார்த்தேன். ஆமா ஆமா 25 26 அத அப்படி போக அந்த வாய்ப்பு அது என்னவோ அதையும் இப்ப போட்டலாம். 30 நாள் தானே இருக்கு. நீங்க சொல்ற கணக்கு பண்ணி. ஏன்னா அவங்க நினைச்சது டிசம்பர் 5 வர முடியல, போஸ்ட் பண்ண கொடுக்கலாம் முடியணும்னு சொல்லி இப்ப பேச்சுவர்க்கு முடிஞ்சிருச்சு. நேரத்தோட எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு பார்த்தேன், அது வரல. சிங்கிள் கொடுத்தாங்க, சந்தோஷம். ரைட், சந்தோஷம் தான். போப்பாங்க ஒரு சிங்கிள் விட்டாங்க, ஒரு அப்டேட் வச்சுக்கலாம். அதுல டிசம்பர் 25 டிசம்பர் 12 இல்ல 18 ஏதோ டேட்டை போட வேண்டியதானே. ஏன்னா டிசம்பர் 18 லைக் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீ செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து சிறைன்னு ஒரு படம். அது பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அது டிசம்பர் 25 அவங்களும் போட்டாங்க. அப்ப டிசம்பர் 5 வந்து இந்த லைக் வந்து லாக்டவுன்ங்கிற ஒரு படம் ரிலீஸ் பண்றாங்க, அனுபமா பரமேஸ்வர் படம். அது போக இந்த அகண்டா 2 இதெல்லாம் வருது. நீங்க அகண்டாக்காக தான் தள்ளி போறீங்கிறது தெரியும். அப்ப 12ஆம் தேதி போடுறத முன்கூட்டியே போடலாம்ல. அவங்க லைக் வராதுன்னு நினைச்சிட்டு 12 முடிவு எடுத்தாங்க. லைக் ரீகன்ஃபர்மேஷன் வந்தாலும் டிசம்பர் 25 போனாலும் ஐடியா பண்றாங்க.
ஏதோ ஒண்ணு அதை வந்து ப்ராப்பரா முன்கூட்டி அனௌன்ஸ் பண்ணிட்டா மத்த படங்களுக்கு அதை ஒரு ஐடியா பண்ணுவாங்க. சரி என்ன பண்ணலாம், இந்த டேட் நம்ம ஃப்ரீயா இருக்கு நம்ம லாக் பண்ணலாம், இல்ல இந்த டேட்ல அவங்க வராங்க நம்ம தள்ளி போகலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுவாங்க. ஆனா ஸ்டூடியோ கிரீன் மட்டும் இன்ன வரைக்கும் இந்த ரீசெட்ல குழப்பம்ங்கிறது கண்டினியூஸா பண்றாங்க. ஒரு தயாரிப்பு நிறுவனம் அந்த கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த அந்த மாறிலி அது அவங்கதான். இவர் என்ன திருந்தலாமான்ற மாதிரி இதெல்லாம் பேசினா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு படத்துக்கு ஒரு டாக்கு பூஸ்ட்னு நினைச்சுன்னு இருக்காங்க போல. பட் இது என்ன மாதிரி வந்து என்னன்னா நெகட்டிவா மாறுதுன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க வேணா அவங்க சொன்னா சூர்யா சரி பத்திவாங்க. சூர்யா எப்படின்னா, இப்ப கார்த்தி வந்து உண்மையாலுமே வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மர். ஆனா என்னன்னா கார்த்தி வந்து இந்த சூர்யா பிம்பத்துக்குள்ளேயே போய் மாட்டிக்கிறாரு. அதனால என்ன சூர்யாவுக்கு ஒரு நிறைய இது கிடைக்குதுல்ல, அவருக்கு அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப கூட இந்த நிறைய அந்த ஏஐ வச்சு ஏகப்பட்ட போஸ்டர்ஸ் போடுறாங்கல்ல, குற்றாலத்தை குளிக்கிறது, அங்க போறது இங்க போறது அங்க வர்றது இங்க சைக்கிள் ஓட்டுறது, அதுல எல்லாத்தையுமே சிம்பு தனுஷ் விஜய் சேதுபதி சிவகார்த்தின்னு எல்லாமே இருக்கிறாங்க. சூர்யா இருக்கிறாரு, அஜித் விஜய் விக்ரம் ரஜினி கமல் எல்லாம் இருக்கும். அதுல கார்த்தி இருக்க மாட்டாரு. இண்டஸ்ட்ரி இவ்வளவு பெரிய ஹீரோல வந்து நீங்க இவ்வளவு ஆறு யாரையா சேர்க்குறீங்க, கார்த்தி ஏன் சேர்க்க மாட்டீங்கன்னு புரியல. ஏன்னா அந்த ஒரு சூர்யா சேர்த்தோம்ல போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சூர்யாக்குள்ளேயே கார்த்தியை வச்சுக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு தான் புரியல. கார்த்தி தனி ஹீரோ, சூர்யாக்கு அந்த தப்பதான் பண்றாங்க. இந்த சூர்யா கொடுக்குற முக்கியத்துவம் மாதிரி சூர்யா அவங்க நிறைய சூர்யா நிறைய சொதப்பல் பண்ணிருக்காங்க. கந்து வளர்ந்து எல்லாமே பண்றது அவங்க இல்லைன்னு சொல்லல. பட் அதுல அந்த சொதப்பல் கூட கார்த்திக் கிடைக்கப்பட்டது. என்னவோ போங்க. கார்த்திக் அதை சொல்றேன் ஒவ்வொரு ஆனா ஆப்போசிட் சைடுல ட்ரீம் வாரியர் கார்த்திக் நல்லா பண்ணிடுறாரு விஷால் பிரபு. கண்டென்ட் கிளிக் ஆயிருது. ட்ரீம் வாரியர்ட்ட கார்த்தி பண்ற கண்டென்ட் கிளிக் ஆயிருது. ஆனா அதுவும் நீங்க வச்ச கண்ணு போயிட்டு அப்பா ஜப்பான்ல முடிச்சு மொத்தமா ட்ரீம் வாரியர் சேர்த்து முடிச்சு. நல்லா பண்றாரு மட்டும் சொல்லாதீங்க கமல், அதான் நல்லா பண்ணிட்டு இருக்காங்களே. படத்தை எடுக்கிறேன் கருப்பு விடுங்க, கைதி அவர் தான் பண்ணாரு, தீரன் அவர் தான் பண்ணாரு. இல்லையா வேற வேற ஒரு தோறு நடக்க இவன் சுகனுக்கு ஒரு வியாதி இருக்கு. இந்த உலகத்துல எது நடக்கிறதோ ஜனவரி 23 மட்டும்தான் அவர் ஆசைப்படுவாரு. அதுக்குதான் ஆசைப்படுவார். கரெக்ட், அது கரெக்ட் பதில் தான். எதெல்லாம் நடக்காதோ அது மேல ஓப்பு வச்சுக்கிட்டு ஓப்பு வச்சிருவாரு. அதுக்கப்புறம் அது நடக்கலடா உட்கார்ந்து புலம்பிட்டே இருக்காரு. நாளைக்கு வந்து அக்கண்டாவோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் தான். 9 பாட்டு தமன் லைவ்ல போடுறாராம். நாளைக்கு ரிலீஸ் ட்ரெய்லர் வந்தாலும் வரும். பல்தான் ஏதோ சாயந்தரம் பார்த்தேன் ரிலீஸ் ட்ரைலர் வரப்போகுதுன்னு. அதான் நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்கும். என்ன ஏதாச்சும் ரிலீஸ் டேட் இந்த வாரத்துக்குள்ள வருதுன்னு எல்லாரும் போட்டுருக்காங்க, அது உண்மையா? எந்த படம் கருண்? வாரணாசியா? வாரணாசி. சரி, அது ரிலேட்டடான சப்ஜெக்ட் தான் அது, அந்த படமும். வாரணாசி பேன் இந்தியா வரும். நம்ம படம் உள்ளூர். நம்மளும் டிவோஷனல் தானே. டிவோஷனல் தான். ராமர் பேன் இந்தியா, கருப்பு லோக்கல் கேள்வி. அப்ப காந்தாரா மட்டும் என்ன பேன் இந்தியாவா? நீங்க ஏன் லெஜெண்ட பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் பார்ட்ட பாருங்க. ரிலீஸ் ஆகும்போது அவங்க ஊர் படம் தானே கரும். அதுக்கப்புறம் தானே அது பேன் இந்தியா ஆச்சு. எங்க அதுவே 450 கோடி பண்ணலையா? அதுதான் அது ரிலீஸ் ஆனப்ப உங்களுக்கு அப்படி ஒரு படம் வருதுன்னு தெரியுமா? பொன்னியின் செல்வன் கூட வந்துச்சு அந்த படம். அதுக்கப்புறம் அது அவ்வளவு பெரிய ரீச் ஆச்சுல. இந்த மாதிரி நினைங்க. பாசிட்டிவா இருமா அந்த மாதிரி சொல்றாரு போல. சரி கருண், கருப்பு படத்துல கருப்பு பிடிச்சா கத்துவாங்கல்ல பயங்கரமா, ஓன்னு காந்தாரா கத்துனாங்க. ஏங்க அதெல்லாம் கருப்பு கொண்டாடுனாங்க. ஏங்க கத்துவாங்க? சாமியார் தான் கத்துவாங்களே, பார்த்தது இல்லையா? சரி நீங்க பாத்துருக்க வாய்ப்பு சாமி இல்ல. சாமி வந்து சாமி வந்து உடம்பு ஒரு மாதிரி அதே முறுக்கு ஜல்சா பண்ணுங்கடா, உஜாலா ஜில்பா காட்டுங்கடா நாடு சாமி வந்தா. ஏங்க சாமி வந்து ஒரு முறுக்கு எடுத்து ஒரு மாதிரி அப்படி சொல்றது. கத்துவாங்களா மாட்டாங்களா?
கருண். உங்க வழிக்கும் அந்த கத்துவாங்க. நீங்க சொன்னதான் கரெக்ட். சரி, நாளை விட்டுருங்க. இப்ப ஆல்ரெடி கங்குவால கத்தி நம்ம ஒண்ணு வாங்கியிருக்கோம். ஆனா சேம் கத்தியே ஒருத்தர் 400 1000 போயிட்டு இருக்காரு காந்தாரா. இப்ப நம்ம கத்தலாமா வேணாமா கருப்புல? ஏங்க அதோட அதை கம்பேர் பண்றீங்க? அது நல்ல படங்க, இது நல்ல படமா? சரி, கத்தலாமா வேணாமா கருப்புல? எத்தனையோ பத்து கத்தாரு, இந்த படத்துலயும் கத்துறா என்ன புதுசா தெரிய போகுது? ஆல்ரெடி பின்னாடி நம்ம சாய் மாமா கத்துவாரு, கவலைப்படாதீங்க. தருண் ஏங்க சொல்லுங்க எதிர்பார்க்கறேன் உங்ககிட்ட இருந்து சாய் பயங்கர் பத்தி. ஏங்க இன்னைக்கு விட்ட பாட்டு என்னங்க, எங்க சாய் மாமா போட்ட மாதிரியே இல்ல. அப்படியே அனிருத் என்ன லெவல் வரல. இல்ல சாயபங்கர் போட்ட மாதிரி பரணி இல்லைன்னா bro. சாயபங்கர் போடலையே, அது அனிருத் போட்டதாச்சு. பரணி ப்ரோ, இல்ல ஒரு நிமிஷம், நான் ஆக்சுவலா சும்மா நீங்கெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு அப்படியே ஜொமேட்டோல போன்ல ஆர்டர் பண்றது, இந்த வார்த்தை கேட்டோன்னே எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. பரணி அது ப்ரோ, வந்து இந்த வஞ்ச பரணி ப்ரோ, பூச்சி அணி. இல்ல பரணி ப்ரோ, பரணி ப்ரோ, இல்ல வஞ்ச என்ன பூச்சி நமக்குள்ள அணி. என்ன அது வேறுபாடு வேணா இருக்கலாம், இந்த விஷயத்துல நான் உங்க பக்கம் தான். ஜொமேட்டோல ஆர்டர் போடுறதா ஆர்டர் போடுறீங்க, அப்படியே சூரி டெம்ப்ளேட் ஆர்டர் போட்டு வாங்க. என்னது பாயும் புலியில சூரிய பாயும் template. புலியில சூரி டெம்ப்ளேட் இருக்கும்ல, இப்ப இனிமே யாராவது கம்பேர் பண்ணீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் தான் எடுத்து போடுவோம் பாத்துக்கோங்க. டிபியா வச்சுட்டு வந்துருவேன். சரி, இன்னைக்கு பாட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. நான் கேட்கல. தருண் நல்லா இருந்துச்சு தருண். சரி, இப்ப என்ன கமல் நல்லா இருக்குன்ட்டாரு, இப்ப என்ன பண்ணா சொல்லு கருண். இல்ல ஆவிர் சுமாராக சொன்னாருங்க. இவரு காடு மோடு வந்த அன்னைக்கு என்னங்க சொன்னாரு? இல்ல ஆ, கமல் இல்ல இல்ல என்ன பிரச்சனை, இல்ல என்ன பிரச்சனை, அனிருத் சாயா? அனிருத் இஸ் ஆமா. சாய் இஸ் பெட்டர் தென் அனிருத் தான். இல்ல இல்ல அது ஓகே. ஆனா நான் 2 நாளைக்கு ஏங்க முன்னாடி, அது சும்மா 2 நாள் இல்ல 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 2 நாளைக்கு முன்னாடி, சர்க்காஸ்டிக்கா சொன்னேன், நீங்க இல்லங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. 2 நாளைக்கு முன்னாடி, 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் ஒண்ணு பார்த்தேன். அது சத்தியா சொன்னாங்களா, அது ரியலாவே சொன்னாங்களான்றலாம் தெரியல. ஆனா என்னன்னா எனக்கு எப்பவும் அட பாவிங்களாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னன்னா அனிருத்துக்கு இருக்க இப்ப மாபெரும் சவால் என்ன அப்படின்னா, இப்ப வந்து டியூட மேட்ச் பண்ற அளவுக்குனாச்சும் லைஃப்ல வந்து ஒரு மியூசிக் பண்ணிடணும் அட்லீஸ்ட். ஏன்னா டியூட் வந்து அந்த அளவுக்கு ஒரு என்னது என்னமோ ஒரு வார்த்தை போடுறேன், எக்ஸாக்ட் வார்த்தை தெரியல. இல்ல இல்ல ஒரு கரெக்ட் என்னமோ ஒரு கரெக்ட், வார்த்தை நீங்க சொன்னதுதாங்க, சொல்லுங்க அப்படியே சொல்லுங்க. அது அதேதான். தெரியல. இல்ல டூட்ல ஒரு பண்ண டூட்ல பாதியாச்சும் மேட்ச் ஆயிடுமே. அந்த எனக்கு பிஜிஎம் மேட்ச் எனக்கு பண்ற மாதிரி ஒரு பீட் போடணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எனக்கு தலை காசு ஒரு நிமிஷம் தலை சுத்திருச்சுக்கிற மாதிரி. டேய் என்னடா பண்றீங்க, டியூன்ல இருந்த ஒரு டியூன் தானடா நல்லா இருந்துச்சு. இப்ப எல்லாம் பிக்கப் ஆயிட்டு ஹிட்டு, நிறைய இடத்துல ட்ரோல் பண்ணி உண்மையிலே நல்லா இருக்க மாதிரியே ஒரு பிம்பம். அது பிம்பமா ஓடிச்சீங்களா என்னவோ அது அடுத்த விஷயம். இல்ல ஆனா இல்ல நல்லா இருக்குங்கிறது ஓகே, நல்லா நல்ல இருக்கு. டியூன் நல்லா இருக்கு அது ஓகே, இப்ப எல்லாமே பயங்கரமா இருக்குங்கிறதுலாம் ஓகே. ஆனா ஏடா மொத படத்திலேயே வந்து அப்படி போட்ட பிஜிஎம், 3 படத்தோட பிஜிஎம், கத்தி படத்தோட பிஜிஎம்லாம் எத்தனை வெரைட்டி, பேட்டை கத்தி, இந்த 3 படம் வேற ஒண்ணுமே இல்ல, 3 கத்தி பேட்டை, இந்த 3ல ஒன்னாச்சும் மேட்ச் பண்ணிட முடியுமா? இல்ல மேட்ச் பண்ண முடியும் தெரியுங்க, வருங்காலத்துல பண்ண முடியல, இந்த படத்துல கூட பண்ணலாம், அதுதான் விஷயம். பட் அடுத்த படத்துல கூட இப்ப டியூடு வந்திருக்கு, டியூடுக்கு அப்புறம் அடுத்த இன்னொரு படம் அது இன்னும் அப்டேட் கருப்புல பயங்கரமா பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா அது அனிருத்துக்கு ஒரு ப்ரெஷர்னு போட்டாங்க, ஏன்னா தாங்கும்ல. அட பாவீங்களா, சரி ரைட் போங்க. சர்க்காஸ்டிக்கா சொன்னாங்களா ரியலா சொன்னாங்களான்னு தெரியல. யாராவது இப்ப பேச்சு வாக்குல வெரைட்டி பத்தி பேசுனீங்களா? டியூட்ல வெரைட்டிக்கு என்ன பஞ்சம்? ஒரு நிமிஷம் பிரகாஷ்ண்ணா, நீங்க அந்த ட்வீட் தான் பாத்தீங்க. அதுக்கு மேல ஒரு கோட் ட்வீட் பண்ணி அந்த இந்த சாங் போட்டிருந்தாங்க, தீமா தீமா சாங் போட்டிருந்தாங்க. அத நீங்க பார்க்கல? இந்த ஒரு சாங் போதும். அதை நான் பார்த்தேன். எனக்கு அப்போ தீமா தீமா வந்து டப்பு கொடுக்குற மாதிரி இல்லைங்க, விட்டுட்டேன். நான் தப்பு கொடுக்குற இது போட்டி மாதிரி. போடாங்க பாப்பா. நான் அப்போ ஏன் பரணி பாயிண்ட்ல ப்ரோ, சொல்றேன். இவர் என்ன பண்ணணும்னா தீமா தீமா நம்ம தீமா 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 தீமான்னு 10 வகையா இதையே போட்டு விடணும். அப்புறம் இதை விட ஸ்லோவா ஒரு வருஷம் இறக்கணும். என் தலைவன் அனிருத்தை பத்தி உங்களுக்கு தெரியல. ப்ரோ ப்ரோ உங்களுக்கு தருண், உங்களுக்கு புது பாட்டு தேவை, எங்களுக்குலாம் 10 வருஷம் பழைய பாட்டை புட்டே நாங்க மாஸ் பண்ணிடுவோம். இல்ல நான் அந்த இதுக்கு பாட்டு, முன்னாடி அந்த சொன்ன அந்த அந்த பாட்டை வார்த்தை போடுவாங்க. சொல்லக்கூடாதுன்னு நானே சொல்லிட்டேன், சாரி. ரைட் ஓகே, புரிஞ்சிருச்சு என்ன வார்த்தைன்னு. நான் ஃப்ளோல சொல்லிட்டேன், அது ஃப்ளோ. அதான் சொல்றேன், அதை புரியுது. அது சுகனுக்கு சொன்ன அட்வைஸ், சுகனை பக்கத்துல வச்சுக்கிட்டே சொல்றீங்க. ஐயோ சுகன் இருக்காரா, சாரி. ஆனா என்ன 1000 தான் விமர்சனம் இருந்தாலும் எனக்கு தேட்டரை விட்டு டியூடு படம் பார்த்துட்டு 2 நாளைக்கு அந்த அது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த அளவுக்கு அந்த டியூன் இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா என்னவோ இருக்கு. பண்ணிட்டாங்க. அது உண்மைதான். என்னவோ உனக்கு கிண்டிட்டான், அது நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த எனக்கெல்லாம் கருப்புல இன்டர்வெல்ல
நாதஸ்வரம் பிஜிஎம் கருப்புல அதுவும் வந்து கருப்புல ஏஆர் இதே டெக்னிக் ரகுமான்ற மட்டும் யூஸ் பேரு பண்ற போறானுங்க, பயமா இருக்கு. ஏஆர் ரகுமானுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு சின்ன பையனான்னு எனக்கெல்லாம் அந்த இதுல உடன்பாடே இல்லை. சாயா பேங்கர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணப்ப என்னடா இது, ஏஆர் ரகுமான் நல்லா சம்மந்தமே இல்லதா. கருப்பு ஒரு ரூரல் சப்ஜெக்ட், அதுல ஏஆர் ரகுமான்றப்ப அது மாமன்னன் மாதிரி ஏதாவது ஒண்ணு வரும், ஒரு வெரைட்டியா அவருக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பெரிமெண்டா இருக்கும், பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நினைச்சா எனக்கு சாய் உள்ள வந்தது உடன்பாடு இல்லை. ஆனா எனக்கு டீசர்ல வந்து அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காடு மோடு எனக்கு நான் ஆல்ரெடி வன்மத்தை கக்கிட்டேன், அது எனக்கு செட் ஆகுது. ஆனா டீசர்ல வந்தது ஃபுல் சாங் வரட்டும், இன்னும் என்னென்ன பண்ணி வச்சிருக்காருன்னு பார்ப்போம்னு ஒரு மாதிரி ஆர்வம் இருக்கு. பிளஸ் சூர்யாவும் யங் பிளட் கூட சேர்ந்து வராரு, அந்த அந்த மாதிரி ஒரு மாதிரி செட் ஆயிட்ட மைண்ட் அளவுல. ஆனா ஏஆர் ரகுமானுக்கு பதிலா இவன்டா இவன் இருக்கட்டும், ஆனா ரீப்ளேஸ்மெண்ட் ஆனது எனக்கு ஓல்டான வாய்ஸ் விடுமே. சாரி, இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட் சொல்ல மறந்துட்டேன். என்னது? திருஷ்யம் 3 பேனோரமா ஸ்டுடியோஸ் அவங்க தான் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. மலையாளம் எல்லாமே அதான் மலையாளம் வெர்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும். அது ரிலீஸ் ஆகி 2 months கழிச்சு தான் அதர் வெர்ஷன்ஸ் ரீமேக்கு எல்லாமே. ஸோ 2026 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு பெரிய பெரிய அமௌண்ட்டுக்கு இதாக இருக்கு. ஸோ வெயிட்டிங். ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேஸ் சொல்றேன் க்ளோஸ் இல்ல ஆயிருமா பாரதி மட்டும் இல்ல? ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். அந்த ஒரே நேரத்துல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கறதுதான் வந்து தகவல். ஜீத்து ஜோசப் வந்து ஒரு ட்விட்டர்ல யாருக்கோ டிஎம் பண்ணிருக்காரு, மலையாள வருஷம் ரிலீஸ் ஆகி இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு ஏதோ இல்ல ரீப்ளே பண்ணிருக்காரு. அதை ஒருத்தர் மெசேஜா போட்டிருந்தாரு. ஆக்சுவலா அப்படி கிடையாது. படம் வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆகும், அதுதான் பிளான். அதனால படம் ரொம்ப டிலே வரும், ரொம்ப டிலே ஆகி தான் வரும். சிம்பிளி ஷூட்டிங் முடிஞ்சிடும், ஆனா வந்து மற்ற லாங்குவேஜ்லயே ஷூட்டிங் முடியும் போது தான் உங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகும். அதனாலதான் அந்த 15 மாசம் அவங்க வந்து ஒரு பேனோரமா மிகப்பெரிய பல்க் அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. பயங்கரமான அமௌண்ட். அதாவது மலையாள பிசினஸ்ல வந்து தியேட்டரிக்கல் பிளஸ் டிஜிட்டல் எல்லாம் சேர்த்து ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறாங்கிறது அது வந்து அதுக்காக தான் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஹிந்தி எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி தான் அதை சேர்த்து ரெடி பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பா அதுதான் நடக்கும். யாரும் நம்பி ஏமாந்துறாங்க. மலையாளத்துல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் 2 மாசம் வச்சு வரும், ஹிந்திலயோ தெலுங்குலயோ வரும் அப்படின்னு எல்லாத்துலயும் ஒரே டைம்ல தான் ரிலீஸ் பண்ணுவோம். அந்த டைம்ல வேணா பாருங்க. ஏன்னா டேரக்டர் கையில இருக்காது, இது எல்லாமே ப்ரொடியூசர் கையில இருக்கு. ப்ரொடியூசர் வந்து ஆண்டனி பெரும்பவர் அதுக்கான ரைட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாரு. முழுக்க முழுக்க இவங்க கையில தான் கண்ட்ரோல்ல இருக்கும். அவங்க நார்த் இந்தியா பிசினஸ். ஆனா அது ரொம்ப முக்கியம். அவங்க டோட்டலா ட்விஸ்ட் எல்லாம் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து இப்போ ஓடிடி காலத்தை அதெல்லாம் செட் ஆகாது. தேட்டரிக்கல் ரிலீஸ் பண்றங்கிறப்ப அது செட் ஆகாது. ஓடிடி ரிலீஸ் பண்றதுங்கிறது வேற, தேட்டர் ரிலீஸ்ங்கிறது வேற. இது எல்லா படமும் தேட்டர் ரிலீஸ் பண்றதுனால இந்த விஷயம் 3 வந்து ஒரே டைம் எடுக்க போறதுனால எல்லா போய் எடுத்து முடிச்சு ஒர்க் எல்லாம் முடிச்ச அப்புறம் ஒரே டைம்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த 2 மாசம் கேப் விட மாட்டாங்க. அது அவங்களுக்கான ஹிந்தி பிசினஸை பாதிக்கும். ஏன்னா ஹிந்தி அந்த படம் வந்து பயங்கரமா ஓடக்கூடிய வாய்ப்பு பயங்கரமா இருக்குங்கிறனால ஒரே டைம்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது டேரக்டரோட நாலேஜையும் தாண்டி ப்ரொடியூசர்ஸோட மணி தான் இங்க யாருக்காக மணி மணி ஆல்வேஸ். கதை எல்லாம் இவர் கதை தானா பிரகாஷ் ப்ரோ? கதை இவரு டோட்டல் பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாரு. ஒரு பவுண்டர் ஸ்கிரிப்ட் மொத்தமா கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க அதை ஒர்க் பண்றாங்க. இவங்க மொத்தமா கொடுத்துருவாரு, இவரு இங்க எடுப்பாரு. இதே சமயத்துல அங்க ஹிந்தில எடுப்பாங்க. அது எல்லாம் எடுத்து முடிச்சப்போ ஒரே டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. தெலுங்குலயும் தான், தெலுங்கு ஹிந்தி மலையாளம் மூணுலயும் தான். ஓகே. தமிழ்ல மட்டும் தான் எடுக்கல, கன்னடத்துல எடுக்கிறாங்கன்னு தெரியல. கன்னடத்துல யார் நடிச்சாங்கன்னு தெரியல, எடுத்தாங்களான்னு பார்த்து எடுத்தாங்களா ஞாபகம் இல்லை. தெலுங்குல யார் நடிச்சிருக்கோம்? வெங்கடேஷா? கர்நாடகத்துல எடுத்திருக்காங்க ப்ரோ இந்த படத்தை. எடுத்துக்கிறாங்க. பார்ட் 2 எடுத்தாங்களான்னு தெரியல. பார்ட் 2 எடுத்தாங்களா ஓடிடிக்கு வரும்போது? இல்ல 2 வரல. அப்போ வந்து தெலுங்கு ஹிந்தி மலையாளம் தான். தெலுங்குல யாரு ப்ரோ? வெங்கடேஷ் நடிச்சிருப்பாரா? வெங்கடேஷ் தான் நடிக்காரு தெலுங்குல. அதான் கேக்குறேன், எனக்கு தெரியல, அதான் உங்கள்ட்ட கேக்குறேன். அவர் தான் நடிச்சாரு தெரில என்னன்னு சொல்லி. நம்ம திருஷ்யம்னு டைப் பண்ணா இல்ல வெங்கடேஷ் தான் ஞாபகம் கொடுத்து. ஸ்ரீபிரியா டேரக்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். தெலுங்குல ஸ்ரீபிரியா தான் டேரக்ட் பண்ணாங்க. நடிகை ஸ்ரீபிரியா டேரக்ட் பண்ணாங்க. அதுலயும் மீனா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அது தெரியும். ஆனா திருஷ்யம் தெலுங்குன்னு போட்டா ஒரு நிறைய வந்திருக்கு தடவை. திருஷ்யம்னு போட்டாலே நிறைய வரும். தெலுங்கு மூவி 2021 14 ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 14 வெங்கடேஷ் நடிச்சது. வெங்கடேஷ் மீனா தான் டேரக்டர். ஸ்ரீபிரியா தான் நினைக்கிறேன். பாத்துருவோம் அவங்க. ஸ்ரீபிரியா தான் டேரக்டர். வெங்கடேஷ் தான் நடிச்சிருக்காரு. அங்கேயும் செகண்ட் பார்ட்லாம் வந்திருக்கா ப்ரோ? வந்து செகண்ட் பார்ட் வந்து செகண்ட் பார்ட்லயும் ஸ்ரீபிரியா டேரக்ட் பண்ணாங்க.
ஓகே. வி ரவிச்சந்திரன் ஒரு ஆக்டர் இருக்காரு கன்னடத்துல, அவரும் நடிச்சிருக்காரு. அது அவர் பாட்டு எடுக்கணும்னு நினைக்கிறேன் கன்னடத்துல. பிரகாஷ் ப்ரோ எனக்கு அவரை பார்க்கும் போதெல்லாம் ஒரு வி ரவிச்சந்திரன். ஏன்னா இங்க எங்க பார்த்தாலும் ஆட்டோ பின்னாடி போஸ்ட் விட்டுவாங்கல்ல, அப்ப அவரு ராஜுபாய் மாதிரி வாயில குச்சி வச்சுட்டு போஸ்ட் கொடுத்துருப்பாரு. அவங்க ஷோல்டர்ல சௌந்தர்யா சாஞ்சிட்டு இருப்பாங்க. ஐயோ, அப்ப விண்டேஜ்ல ஏதோ பெரிய ஃபேமஸான படம் எடுத்திருப்பாங்க போல இவங்க பேர. இல்ல நான் அவங்க சௌந்தர்யா வந்து எல்லா சீனியர் ஆக்டர்ஸ் கூடயும் நடிச்சிருக்காங்க. தமிழ்லயும் பாத்தீங்கன்னா ரஜினி, கமல், விஜயகாந்த், பார்த்திபன், அது எல்லா சீனியர் ஆக்டர்ஸ் கூட. அதே மாதிரி தெலுங்குலயும் பாத்தீங்கன்னா சிரஞ்சீவி, நாகார்ஜுனா, அந்த பாலையா, எல்லாத்து கூடயுமே நடிச்சிருக்காங்க. சில சீனியர் ஆக்டர்ஸ் கூட நடிச்சிருக்காங்க, அடுத்த கட்ட ஆக்டர்ஸ் கூட நடிச்சிருக்காங்க. கன்னடத்துல எனக்கு ரவிச்சந்திரன் சாக்கு. எனக்கு பிடிக்காத ஒரு 4-5 நடிகர்கள்ல ரவிச்சந்திரன் ஒரு ஆளு. ஏன் பிரகாஷ் ப்ரோ? நேரடி தமிழ் படம் அதுல அவர் நடிச்சிருக்காரா? இல்லையே, அவரு வந்து நேரடி தமிழ் படம் நடிச்சதே தெரியல எனக்கு. இப்போ ரீசெண்டா அந்த கிஸ் படத்துல அப்பா ரோல் பண்ணியிருந்தது யாரு? அவரு இல்ல. அது இவர் இல்ல, அது ராவ் ரமேஷ். ஓகே. அவர் தெலுங்கு. ஜெய்பீம்ல எதிர்கட்சி வைக்கல அவர் வரல. ஆமா, அவரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ராவ் ரமேஷ். அவருக்கு நான் ஒரு படம் பார்த்தேன். அவரோட ஒரு சீனுக்கு தேட்டரே அலறிச்சு. KGF 2ல ரமேகான் வரல, எதிர்பார்க்கவே இல்லை, மொத்த தேட்டரும் அலறிச்சு. அந்த படம் பாத்தீங்களா? மகேஷ் பாபு படம். பாத்துட்டேன், காலங்காத்தாலே அதுதான். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஓகே தான், நல்லா இருந்துச்சு. ரங்கஸ்தலம் டைரக்டர் அது? ஆமா, அவர் தான். சுகுமார் படம் தான். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரே ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன், ஹாலிவுட் ஸ்டைல் ஆக்ஷன். எது நம்ம நயனோ கடைனா ப்ரோ? அதான். ஆமா ஆமா. ஹீரோயினா யாரு மறந்துட்டேன். கிருத்தி சனன். கீர்த்தி சனோட. நாளைக்கு போறீங்களா தேரேஸ்க்கு மெயின்? ஆமா, மதியம் 1 மணிக்கு போறேன் நாளைக்கு. ஹிந்தி தானே மாவீரன்? ஆமா ஆமா ப்ரோ, ஹிந்தி தான் இங்க. ஆக்சுவலா இங்க ரொம்ப வந்து தமிழுக்கு தான் நிறைய கொடுத்துருக்காங்க, ஹிந்தி ரொம்ப லிமிட்டட் தான். ஸோ அதனால தான் யோசிக்கிறேன். இவங்க தமிழ்ல டப் பண்ணிட்டாங்க. டைட்டில் அம்பிகாபதி மாதிரி தமிழ்ல ஒரு டைட்டில் வைக்கல இவங்க. தெரியலையே. தமிழ் ப்ரொமோஷனே ஃபர்ஸ்ட் ப்ரோ, ஒண்ணுமே இல்ல இங்க. எனக்கு என்னன்னா இது ஹிந்தியில பார்க்கணுன்னு இருக்கு. இன்னொரு விஷயம் வந்துட்டு ஜூட்டோபியாவும் பார்க்கணுன்னு இருக்கு. ஆனா எனக்கு பேக் டு பேக் வந்து ஷோஸ் செட் ஆக மாட்டேங்குது. ஃப்ரைடேவா இருந்தாலும் சரி, சாட்டர்டே இருந்தாலும் சரி. தமிழ் புக் மை ஷோல ஜூட்டோபியாவுக்கு போஸ்டர் எப்படி ப்ரோ இருக்கு? அந்த படத்தோட போஸ்டர் தான் இருக்கு? அந்த படத்தோட போஸ்டர் தானங்க இருக்கும். இல்ல, ஹிந்தியில ஆமா ஆமா, ஸ்ரத்தா கபூர் இல்ல அந்த ஒரு இதுதான் இருக்கும். அது காமனா இருக்கிறது தானே எல்லா லாங்குவேஜ்க்குமே. ஹிந்தில ஸ்ரத்தா கபூர் தான் அந்த ப்ரோட்டாகனிஸ்ட் வாய்ஸ் கொடுத்துருவாங்க. வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, டப்பிங் பேசி இருக்காங்க. அதனால அவங்க போஸ்டர் தான் என்னமோ அவங்க படம் மாதிரி புக் மை ஷோக்குள்ள போனா அவங்களோட தான் மெயினா இருக்கு. மார்க்கெட்டிங், திஸ் இஸ் பிசினஸ். ஒருத்தர் கை தூக்கி இருக்காரு. சொல்லுங்க அரசு ப்ரோ. பண்ணி ப்ரோ, இது வாவா தெரிய ப்ரோ ரிலீஸ் ஆகுது. டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? இல்ல, இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. பட் அதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல ஸ்பேஸ்ல பேசிட்டு இருந்தாங்க. ஓ அப்படின்னா சாரி சார், நான் இப்பதான் வந்தேன். ஓகே ஓகே சார், நாளைக்கு நான் கேட்டுக்கிறேன். ஓகே ஓகே. இன்னொரு டவுட் ஒண்ணு. இப்போ இந்த ஜென்னை ஆடியோ லான்ச்ல டிக்கெட் புக் பண்ணு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஆக்சுவலா வந்து இது ஆடியோ லான்ச் மட்டும் ஆடியோ லான்ச் போட்டாங்களா, இது கான்செப்ட் மட்டும் தான் போட்டாங்களா? ஒரு சின்ன டவுட், ரூமர் போயிட்டு இருக்கு. தளபதி திருவிழா அப்படின்னு சொல்லி ஆடியோ லான்ச்னு போட்டா அமௌண்ட் கலெக்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால இதை கான்செப்டா பிளான் பண்ணி அமௌண்ட் கலெக்ட் பண்றாங்க, அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால வந்துட்டு ரெண்டுமே இருக்கும் உங்களுக்கு. கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவலி இங்க என்ன ரூமர் போதா, இப்போ கான்செப்ட் மட்டும் தான் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு இங்க இதுல. ஆடியோ லான்ச் இல்ல அப்படின்னு சொல்லி அதான் கேக்குறேன் எப்படின்னு. மேபி பிரகாஷ்க்கு தெரியுமா? இல்ல அப்படிதான் ரூமர் போச்சா ப்ரோ, அதெல்லாம் உண்மை இல்லையா?
வலைபேச்சு ஆ, சொன்னாங்க. எது இப்போ உண்மை இல்லை? அதெல்லாம் இல்லை. ஆ. அந்த ஆடியோல அதாவது வெறும் கான்செப்ட் அதே மட்டும் வந்து தான் இந்த நடக்க போகுது. விஜய் வரமாட்டாரு அப்படின்ட்டு விஜய் வர மாட்டாரு ஓகே, விஜய் வருவாரா மாட்டாரா? அப்படின்னு ஏதோ ரூமர் போயிருச்சான். அதனால அவங்க வலைபேச்சுல என்ன சொன்னாங்க, அதெல்லாம் இல்ல, ஆடியோ லான்ச்ல கண்டிப்பா விஜய் வராரு, விஜய் ரொம்ப ஆர்வமா இருக்காரு வர்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இல்ல ஓகே ஓகே மாலிக் ஓகே ஸ்ட்ரீம் வலைபேச்சு அவருமே ஏதோ ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. பட் அவர் வீடியோலயுமே வந்துட்டு கிளியரா வந்துட்டு சொல்லல விஜய் வராரு வரல அப்படின்ற மாதிரி. அதான் கிளியரா சொல்லல. ஒன்லி இது முன்னாடி இப்ப கான்செப்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. அதான் கேட்டேன் மேபி ஆமா, அப்படின்னு. பட் ஆனா இவங்க கன்ஃபார்ம்டா சொன்னா அவங்க வந்து நிறைய பேர் மேபி டிக்கெட்ஸ் புக் பண்ணுவாங்க ஆர்வமா. இதுவும் இல்லாம சில பேர் ஆமா ஆமா 10 hour ஈவெண்ட்லாம் சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கான்செர்ட் மாதிரி போகும், அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச் அப்படின்லாம். என்னன்னு ஆமா தெரியல. ஆமா ஆமா ஆமா. Sure அதான் bro, டவுட்டா இருந்துச்சு. speaker மேபி தெரியும். ஓகே. இவங்களாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அனிருத் இது இருக்குமா? இல்ல அனிருத் அந்த இதுல அனிருத் டேமும் இல்ல அதுல. அவர் போட்டோவும் அதுல இல்ல அந்த இதுல கான்செப்ட்ல. அதான் மேபி டவுட், சின்ன டவுட் அவ்வளவுதான். இவங்க ஆடியோ லான்ச்னு வச்சிருந்தா கூட டைட்டில் பிரச்சனை இல்லை, நம்பி இருப்பாங்க. தளபதி திருவிழான்னு ஆமா வச்சிருக்காங்க, அதான் 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 அதான். போஸ்டர்ல கூட அனிருத் இல்ல. அதுல ஆமா ஆமா அதான் கொஞ்சம் டவுட்ல இருக்கு. மேபி புக் பண்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. இல்ல ஆக்சுவலா அந்த டிக்கெட்ல இந்த வெப்சைட் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, நீங்க டிக்கெட் புக் பண்ணலாம்னு சொல்லி. ஆமா அதுல ஆமா ஆமா விஐபி டிக்கெட்டுக்கு லைவ் சாட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல நீங்க லைவ் சாட் ஆமா பண்ணி நான் விஐபி டிக்கெட் வேணும், நீங்க இதெல்லாம் எனக்கு ம் டீட்டெயில்ஸ் வந்து தளபதி வராரா, அப்புறம் வந்துட்டு அனிருத் ம் வராரா, இதெல்லாம் எனக்கு கிளாரிஃபை ம் பண்ண சொல்லுங்க, அப்பதான் நான் டிக்கெட் வாங்குவேன்னு சொல்லுங்க. அவங்க சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே ஐ கம் பேக் லேட்டர்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க நார்மல் டிக்கெட் வாங்கிக்கோங்க. இது போடல, அனௌன்ஸ்மெண்ட் போடல. நாளைக்கு போட்டுருவாங்கல்ல, நாளைக்கு தானே டிக்கெட் புக்கிங். ஹால் ப்ரோ சொல்லுங்க, எயித்துக்கே இருக்கீங்க. பரணி ப்ரோ ஐடியாலாம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? நம்ம மைண்ட் அவ்வளவுதாங்க வேலை செய்யுது மாவீரன், என்ன பண்றது. ஏங்க ஒரு பேசுறத பரணி வச்சு ப்ரோ, நம்ம சாதாரண பண்ணிக்க கூடாது ப்ரோ. தலைவா கேக்குதா தலைவா? கேக்குது விஷால். கேக்குது விஷால். எனக்கு ஒரு உதவி வேணும் பரணி ப்ரோ. ஹவு மச்? இந்த ஜாக்கி சேனோட ஷேடோ ஸ்கெட்ச் இருக்குல்ல, ஆமா, அது எல்லாரும் பார்த்துட்டேன்னு போடுறாங்க. எதுல பார்த்தாங்க? நான் எதுலயுமே தேடுறேன், கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு நமக்கு தட்டி கிடைக்காது விடுங்க விஷால் அதை. ப்ரோ. ஆக்சுவலா என்னன்னா எல்லாம் எல்லாம் வந்து பைரசியில விழுந்துட்டாங்க விஷால் ப்ரோ. பைரசியில பார்த்து பார்த்து பைரசியில ஏங்க நீங்க விழுந்துட்டாங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எதுல பாத்தீங்க இன்னைக்கு? நெட்ஃபிளிக்ஸ்ல. நெட்ஃபிளிக்ஸும் பைரசி தானே? புரியல எனக்கு, நெட்ஃபிளிக்ஸ் எப்படிங்க அப்படி பைரசி ஆகும்? அப்படி அப்படி கேட்காதீங்க. கேஏன்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் இதுல பாத்தீங்க பரணி ப்ரோ? கேஏ கேவா அப்படின்னா? சொல்லுங்க. சப்டைட்டில்லாம் ஜெனரேட் பண்ணி இல்ல கமல் பாத்தீங்களே கமல் இருங்க. சப்டைட்டில்லாம். ஏங்க அதெல்லாம் விடுங்க கமல். பரணி 3 நாள் முன்னாடி இல்ல இல்ல மேனிபுலேட்டட் இல்ல லிங்க் இல்ல அனுப்பிச்சீங்களே, ஆக்சுவலா எதுல ஆக்சுவலா அனுப்பிச்சீங்க? எனக்கு விஷால் 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 மேனிபுலேட்டட் லிங்க் எனக்கு எதுல அனுப்பிச்சீங்க? விஷால் அதை விஷால் சொல்லுங்க. ஒரு நிமிஷம். நான் வந்துட்டு சொல்லுங்க. இப்பயும் சொல்றேன், அப்ப சொன்னதான் இப்பயும் சொல்றேன். ஒரு படம் ஓடிடில ரிலீஸ் ஆகி அந்த ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் இது பண்ணி பார்க்கறது காசு இல்லை, என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல, அதுக்கு ஏதாவது வந்துட்டு கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க, நான் ஒரு நல்ல கண்டென்ட்டாக இருக்கு நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னா அது ஓகே ஃபைன், நோ மேட்டர். பட் ஒரு படம் வந்துட்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயே வரல, ஹெச்டி லீக் ஆயிடுச்சு, அதை அனுப்பிச்சுடுங்கன்னா நோ 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 நோ, தட்ஸ் நாட் மீ. ப்ரோ நீங்க ஒரு செலிபிரிட்டி, நீங்க உங்களால இல்ல எல்லாம் இல்ல பண்ண இல்ல முடியும், இல்ல நாங்களாம் எப்படி ப்ரோ? ஏங்க அதெல்லாம் எனக்கு வேணாங்க. நீங்க புரியலையே, சொல்றது ஓகே தான். இன்டர்நெட்ல நீங்க இருக்கிறது சொல்றது தானேங்க. ஓகே தாங்க. ஷேடோ ஸ்கெட்ச் இன்னும் வரலையா எதுலயுமே? இல்ல ஹெச்டி லீக் ஆச்சு விஷால் ப்ரோ. ஆக்சுவலி லீக் தான் இருக்கு. சோ அபிஷியலா எதுலயும் வரல இன்னும். ஆஃபிஷியலா இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல. சரி வந்த உடனே பாத்துக்கிறேன், ஒண்ணும் பிரச்சனை ஓகே, இல்லை, விடுங்க. நானும் அதுக்கு தான் வெயிட் பண்றேன். இந்த வெரிஃபைடு ட்ராக்கர்ஸ்லாம் ரிவ்யூ போடுறீங்கல்ல, கமெண்ட்ல நான் இருக்கவங்க போடலையே. எல்லாரும் பாருங்க. பரணி ப்ரோ கொள்கையில பாராட்டி கைத்தட்டலாமே friends. கந்தசாமி படத்துல வர விக்ரம் மாதிரி ஏழைகளுக்கு தான் போய் சேரணுங்கிறாரு அவரோட சேவை. ஏழைகளுக்கு தான் போய் சேரணும்னு இல்ல மாவீரன், ஓடிடி பிளாட்ஃபார்ம் அஃபோர்ட் பண்ண முடியலன்னா சொல்றேன். எனக்கு இப்ப நான் 3 ஓடிடி பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கேன், எல்லாருமே வச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க கேட்டாங்கன்னா என்கிட்ட Z5 இல்ல, சரி. அப்புறம் சோனி லிவ் இல்ல, ம், இது ரெண்டும் இல்ல, மத்த எல்லாம் போட்டேன் ஓரளவுக்கு வச்சிருக்கேன். இதுவே மாசம் 1000 ரூபா வரும். ஆமா இப்ப Z5 ஆனா இந்த 99 இருக்கே, அதனால அதை போட்டுடலாம்னு பாக்குறேன் நைட்டு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாருங்க. மாசம் 1000 ரூபாயா?
எந்த ஊர்ல மாசம் 1000 ரூபாய் இது? ஏங்க அவர் 4Kல பாப்பாரு, அசிலி 4K HD அசிலி. கருண் மொத்தமா சேர்த்து 1000 ரூபான்னு சொன்னேன். எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்மும் வச்சிருக்காரு, 2 ஓடிடி பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா எனக்கு புரியலையே. மாசம் 1000 ரூபா வராதா? ஒன் நான் மந்த்ல அது எந்தெல்லாம் ஏதோ 500 வரும் அதுங்க. அது ஏதோ ஜியோ ஃபைபர்னு இருக்காமே, அது எல்லாமே வருமாமே. அது வந்துருமா? வந்துட்டு நான் எந்த அளவுக்கு வச்சிருக்கேன்னு கேளுங்க பரணி. உள்ளுள்ளா இருக்கான்னு கேட்காதீங்க. அதெல்லாம் உள்ளுள்ளா நான் பேன் இப்ப போறதில்ல. பண்ணிட்டாங்களே. அதெல்லாம் யாருங்க சொன்னா? என்ன பேசுறீங்க? ஏங்க போங்க. சரி, அதெல்லாம் ஓகே, விடுங்க. எப்பயோ பேன் பண்ணிட்டாங்க விஷால். அதெல்லாம் உங்களுக்கு சரி, விடுங்க. சரி, வந்துட்டு இதெல்லாம் கிரன்ச்சி ரோல்லாம் நான் வச்சிருக்கேன். தெரியுமா? கிரன்ச்சி ரோல்லாம் கம்மி தானே. விஷால் ப்ரோ, எப்படி விஷால் ப்ரோ பைக்கையும் ஓட்டிட்டு ஈமோஜியும் போடுறீங்க? பைக்கே ஓட்டல. பைக் ஓட்டலையே, சவுண்டே வரல எனக்கு. அப்ப அந்த வருது ஆர்எஸ் வருது பின்னாடி வருது. பைக் இனிமேல் தான் எடுக்க போறேன். இன்னும் பைக் ஓட்டல. பைக் ஓட்டு எமோஜி நான் கிளிக் பண்ணனா இன்னும் மல்டி டாஸ்கர் தான். அந்த அளவுக்கு திறமை எனக்கு இல்லை இன்னும். நாளைக்கு எத்தனை மணி ஷோ விஷால் ப்ரோ? தேரேஸ்க்கு மெயின் நைட்டு தலைவா. நைட்டு வரீங்களா கமல்? நைட்டா காலையில நீங்க? இல்ல ப்ரோ, அந்த படம் இப்ப இருக்க மனநிலைக்கு அந்த படத்தை நான் தவிர்க்கிறது நல்லது. ஏன் என்னோட மென்டல் பீஸுக்கு, அதனால என்னய்யா? தவிர்த்துட்டேன். நான் ஹிந்தில தான் போறேன். நைட் ஷோ போவேன். தமிழ் பாட்டுலாம் ரொம்ப உக்கரமா இருக்கு. என்ன ஒண்ணுன்னு தெரியல. தமிழ்ல ஐநாக்ஸ்ல மட்டும் தான் ஷோ. சரி, ஹிந்தில ஐநாக்ஸ்ல மட்டும் தான் ஷோ. போதும் போதும், அங்க போய் பாத்துப்போம். எப்படியாவது இந்த வீக்கெண்ட் இந்த ஈகோவை பாத்துறணும். பார்த்துட்டு சொல்லுங்க. பரணி ப்ரோ, பராசக்திக்கு ஏதாவது கிவ் அவே இருக்கா? இருக்கு 75 டிக்கெட்ஸ் கொடுக்குறேன்னு இருக்காரு. 75? அதெல்லாம் இல்ல. நோ. எவ்வளவு தேடிட்டு இருக்கீங்க? ஸ்பீக்கர்ல இருக்கு எல்லாருக்கும். 25வது படம் 25 டிக்கெட் உண்டு. ஆஹா, சூப்பர். பறந்துகிட்டே இருந்து அவருக்கு பரணி ப்ரோ, உங்களுக்கு என்ன கை காசா எஸ்கே கொடுக்க போறாரு, நீங்க போட்டு தர போறீங்க, அவ்வளவுதானே? புக் பண்ணி தர மாட்டீங்களா? எனக்கு என்னமோ எஸ்கே மாசம் மாசம் பணம் அனுப்புற மாதிரி சொல்றீங்களா? எனக்கு புரியல. பிஆர் ஒர்க்னா வரும்ல ப்ரோ, பிஆர் ஒர்க்னா வரும்ல ப்ரோ. அப்ப இல்லையா? இல்ல 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 மாவீரன், நான் சொல்றேன் நான் உழைச்சு பருத்தி வீரன்ல சொன்ன மாதிரி அவன் அப்படிதான் இங்க சொன்னான். பையன் பொய் சொல்லிட்டான் போல. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான், மாசம் எல்லாம் வராது. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியா? அவ்வளோலாம் இல்ல விஷால், நீங்க வேற. சும்மாங்க ஜாலியா. இல்ல நீங்க எல்லாம் ஜாலியான்னு சொல்லிட்டு போயிருவீங்க. சில பேர் நாளைக்கு வந்து எஸ்கே என்ன ஓப்பனா சொல்லிட்டாங்க இப்படி அப்படின்னு எஸ்கே நாளைக்கு திட்டுவார்ல வர பாவத்தை. ஓப்பனா சொல்லிட்டாங்க. ஆனா இதை இங்க சொல்லி ஆகணும். பரணி ப்ரோ சொல்ல வேணாதான் சொன்னாரு, ஆனாலும் சொல்லி ஆகணும். நான் ஒரு படத்துக்காக கிவ் அவே ஜெயிச்சேன். ஆனா எனக்கு இந்த படம் வேணா, வேற படத்துக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த படத்துக்கு எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தாரு. படம் பேர் சொல்லாத வரைக்கும் நல்லது, பேசாம இருங்க. நான் போனது ஒரு பொம்மை படம், மகாவதார் நரசிம்மம். ஹவுஸ்மேட்ஸ் கரெக்டா? இல்ல நீ இதெல்லாம் மறந்துருங்க, விடுங்க. அது ஏதோ ஒரு படம், பழைய படம். அதான் எங்களுக்கு தெரியுமே. இல்ல புரியல. ஹவுஸ்மேட்ஸ்க்கு கான்டெஸ்ட் வின் பண்ணி அதுல நீங்க மகாவதார் நரசிம்மம் போயிட்டு இருந்தீங்களா போஸ்டர்? போஸ்டர் அந்த படம் இங்க ரிலீஸ் ஆகல. ஆனா அந்த படம் இல்ல. ஆனா என்ன கான்டெக்ஸ்ட் எதுவும் வின் பண்ண மாதிரி ஞாபகம் இல்ல. பரணி ப்ரோ ஃப்ரீயமுடன் கொடுத்தாரு. இல்ல அன்னைக்கு கிறிஸ்ட் நடந்துச்சு, அது மட்டும் ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு கிறிஸ்ட் நடந்துச்சு ஹவுஸ்மேட்ஸ் தான். ஆனா நம்ம ஊர்ல அந்த படம் ஓடல, அதனால நீங்க இந்த படத்துக்கு போனீங்க. ஹவுஸ்மேட்ஸ் கொடுத்த மாதிரி ஞாபகமே இல்லையே. ஸ்பேஸ்ல நடந்துச்சு. ஸ்பேஸ்ல நான் கொடுத்தேனா? பிரகாஷ் ப்ரோவா இருப்பாரு யாரோ ஒரு ஆள். ஆனா ஹவுஸ்மேட்ஸ் தான் எல்லாம் ஞாபகம். ஏங்க பிரகாஷ் ப்ரோ கொடுத்தாருன்னா பிரகாஷ் ப்ரோ தானங்க டிக்கெட் புக் பண்ணி கொடுக்கணும். நான் ஏங்க கொடுக்க போறேன்? 2 பேர்ல யாரோ ஒரு ஆள் தான் நடத்துறீங்க. இல்ல நான் வாய்ப்பு இல்ல. நான் ஆனா அவருக்காக ஏதோ ஒண்ணு கொடுத்தேன், அது மட்டும் ஞாபகம் இருக்கு. பட் ஆனா வெளியே சொல்லாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிதான் கொடுத்தேன். ஆனா என்ன கான்டெஸ்ட் என்ன நானே மறந்துட்டேன் சீரியஸா. இப்ப இவர் சொல்லுங்க. மாவீரன் ப்ரோ போய் மெசேஜ் தேடிட்டு வருவாரு. வேணாம் மாவீரன், நீங்க மெசேஜ் தேடினாலும் உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும், ஃப்ரீயா விடுங்க. நீங்க அப்புறம் நீங்க வீடியோ பட்டுமா வீடியோ வந்துருச்சு நாளைக்கு. எப்படி இருக்கு பாட்டு? நல்லா இருக்கு ஷால் ப்ரோ. சாய அளவுக்கு வர முடியாது ஷால்.
ஒரு அளவுக்கு மேல போயிட்டு இருக்கீங்க எல்லாரும். தொட்டாலே இல்ல பட்டாசா. ஏங்க சும்மா அனிருத்த கலாய்ச்சா நீங்க என்ன சீத்த ஐயா, கலாய்றீங்க? அவரு தலைவருக்கு சொல்ற கதை எஸ்டிஆர் சொன்ன கதை இல்லையாமே. ஏங்க, இவருக்கு சொன்ன கதை இப்படி அவருக்கு இப்படி சொல்லல, இப்படி அவருக்கு சொல்லி சொன்ன கதை இப்படி தான் இவருக்கு சொல்லி சொல்லல. விஷால் ப்ரோ இப்படி சொல்லி மன ஆறுதல் பட்டுக்க வேண்டியதா சார் ப்ரோ. இல்ல சூர்யா சொன்ன கதையா. எனக்கு சூர்யா புரிஞ்ச கதையா? இல்ல ராம்குமார் எப்ப சூர்யாட்ட கதை சொன்னாருன்னே எங்களுக்கு தெரியாது. ஏங்க அதான் நீங்க ரொம்ப விஷால் ப்ரோ. ரொம்ப சிம்பிளா சொல்றீங்க இல்லைங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்றேன் விஷால் ப்ரோ. சிம்புட்ட சொன்ன கதை இருக்குல்ல, அந்த கதையை அதுக்கு அடுத்தது சிம்புட்ட வந்து வெளியே வந்ததுக்கும் படம் பண்ற டவுட் அப்படிங்கிறப்ப விக்ரம்ட்டையும் சொன்னாரு. ஓகேங்களா? விக்ரம்கிட்ட போய் இந்த கதை விக்ரம் ரொம்ப பிடிச்சும் போய் அது ஆனா வந்து அது ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் மட்டும் ஒரு வேலை இருந்தாலும் அதுக்கு விக்ரம் பண்ண முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த அந்த கரெக்ஷனை அப்படியே சூப்பர் ஸ்டாருக்கு ஏற்ற மாதிரி மாத்தி சூப்பர் ஸ்டார் கொண்டு சொல்லி அவர் பிடிச்சி போயிருக்கு. ஓகேங்களா? ஆக மொத்தம் 3 பேத்துக்கு போனது ஒரே கதை தான். வெளி நபர்கள் வேணா இல்ல அப்படி இப்படின்னு சொல்லலாமே தவிர நமக்கு உள்ள தெரிஞ்ச நண்பர்கள் சொன்னது என்னன்னா அதுதான் உண்மை. ஓகேவா? அவர் சிம்பு சொன்ன கதை தான் விக்ரம் போச்சு. விக்ரம் சொல்லும்போது அதுல ஒரு சின்ன கரெக்ஷன் அது வந்து செட் ஆக. ஆனா கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது செட் ஆகலன்னு கூட சொல்ல முடியாது. 2 பேத்துக்கும் பிடிச்சி பண்ண வேண்டியதா தான் இருந்துச்சு. அந்த ரூமர் வந்து பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அது ஒரு ஒரு சின்ன இதா வெயிட்டிங் லிஸ்ட் இருந்துச்சு. டக்குனு இப்ப அவருக்கு அதை விட ஒரு நல்ல சான்ஸ் வரும், அங்க போயிட்டாரு. அவ்வளவுதான் இந்த கதையை சொல்லியிருக்கு. அதே கதை கதைங்கிறது ஒரு கதையை கொஞ்சம் சின்ன நடிகளுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணுவாங்கல்ல, அது பண்ணி மாற்றம் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான். ஆனா கதை அதே ஆனா தான். மாசான கதை இல்லைங்க. ஆமா, யோசிச்சு பாருங்க. காலேஜ்ல கேங்ஸ்டர் அதை வந்து நீங்க வந்து சிம்பு சைட்ல இருந்து ஒரு மாதிரி இருக்கும், சூப்பர் ஸ்டார் சைட்ல அதான் ஒரு மாதிரி ஞாபகம் இருக்கும். வருது எனக்கு. ஞாபகம் வருது. கிட்டத்தட்ட ஜெமினி வசூல் ராஜா மாதிரி டைப் வச்சுக்கோங்களேன். ஆனா இப்ப ஜெமினி ஒரு டைப்பான ஒரு படம், ஒரு ஒரு ஆக்ஷன் மசாலா படம். வசூல் ராஜா காமெடி படம். இது வந்து ஒரு பக்கா மார்க் கமர்ஷியலா இருந்தா எப்படி இருக்குமோ அதான் இந்த கதை. ஆனா அது கதைன்னு ஒன்லைன் இல்ல. நான் சொல்றது ஜஸ்ட் இது சொல்லுவோம்ல, ஒரு ஒன்லைனுக்கும் கீழே ஒன்று சொல்லுவோம்ல, அதுதான். அவ்வளவுதான். அவுட்லைன் மாதிரி சொல்றீங்க. அவுட்லைன் மாதிரி இது அவ்வளவுதான். ஆனா இது வந்து ஒரு கதையா பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். மாஸ் மசாலாவா சூப்பரா ஒரு பக்கா கமர்ஷியல் படம் தான். பிரகாஷ் ப்ரோ, டேரக்டர்லாம் தேவையா ப்ரோ? மியூசிக் டைரக்டருங்க மாமாவை போட சொல்லுங்க, அது போதும். தமிழ் உங்க மாமா மியூசிக் டைரக்டரா? எங்க மாமானா சாய் மாமா. ஓ, சாய் மாமாவா? சரி சரி சரி. வீடியோ எந்த சாங்கே விட்டாங்க படத்துல ப்ரோ. நல்லா இல்ல கருப்பு நல்லா அந்த போட்டுருப்பாங்க. கமெண்ட்ல ஒருத்தர் ஊர்காவலன் படத்துக்கு சங்கர் கணேஷ் தான் மியூசிக் டைரக்டர், அவருக்கு நிறைய தெரியுமா, வேற யாருக்கா தெரியுமா அப்படின்னு கேட்டுருக்காரு. எனக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கு, அவருக்கு இப்ப தெரியுமாங்க. இது வந்து இல்ல, நிறைய படங்கள் பண்ணிருக்காரு அவரு. கிட்டத்தட்ட 200 படங்களை தாண்டி 300 படங்கள் பண்ண ஆளு சங்கர் கணேஷ். ஆனா அவர் நிறைய படங்கள் நிறைய பேருக்கு தெரியாம போயிடுச்சுங்கிறது வருத்தம் தான். அது நிறைய படங்கள் பண்ணிருக்காரு. சம்சாரம் மின்சாரம் அவர் பண்ணதுதான். ரஜினி படம் ஒண்ணு இருக்குல்ல, பட்டுக்கோட்டை அம்மாளு அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, அதுவுமே சங்கர் கணேஷ் பண்ணதுதான். என்ன படம் தான், அவசர அடி ரெங்கா. ஆஹ் இந்த அவசர அடி ரெங்கா அதெல்லாம் அவர் பண்ணதுதான். நிறைய படங்கள் பண்ணிருக்காரு. படம் பேரே அவசர அடி ரெங்காவானே. இல்லைங்க, அது ரங்கா தான் படம் பேரு. ஆனா என்னன்னா அந்த பீரியட்ல வந்து ரெங்கான்னு வச்சு சரியா போகலங்கிறப்ப என்ன பண்ணாங்க, செகண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்களா, அவங்க என்ன பண்ணாங்க அது பேரை மாத்திட்டாங்க. அபிஷியல் பேர்ல ரெங்கால இருந்து அவசர அடி ரெங்கான்னு போஸ்ட் மாத்தி வச்சுட்டாங்க. அது சில ஊர்கள்ல ஒட்டவும் டப்பிங் டைட்டிலா இருக்கு. பயங்கரமா ஓடவும் எல்லாத்துக்கும் என்ன பண்ணா அவசர அடி ரெங்கானே எல்லா சைடும் போஸ்ட் ஓட்டுவாங்க. அந்த செகண்ட் ரிலீஸ் ஷிஃப்டிங் தியேட்டர் ஷிஃப்டிங் ரிலீஸ்னு சொல்லுவோம்ல, அங்கெல்லாம் அவசர அடி ரெங்கான்னு தான் படம் பேரே வச்சிருந்தாங்க. அவசர அடி ரெங்கா அது நல்லா பயங்கரமா அந்த பட்டுக்கோட்டை அம்மாள் பாட்டு, அந்த அவசர அடி ரெங்கா டைட்டில். அப்புறம் கராத்தே மணியா கராத்தே பாபு, அவரு கராத்தே மணின்னு நினைக்கிறாரு. அந்த இன்னொரு நடிச்சிருப்பார்ல, அவர் ஆக்சுவலா ஒரு கராத்தே மாஸ்டர். அவர் இந்த படத்துல பண்ணது எல்லாமே அவர் பயங்கரமா தான் வந்துச்சு. அது போல பாக்கியராஜ் படம் ஒன்று பண்ணாரு, எங்க சின்ன ராஜான்னு. எங்க சின்ன ராஜா அதுல பாத்தீங்கன்னா அதுல ஒரு மியூசிக் வந்து இன்னொரு படத்துல மியூசிக் போட்டிருப்பாரு. பயங்கரமா இருக்கும் அதெல்லாம். நான் ஆளான தாமரை அந்த பாட்டு வந்து அந்த சங்க அந்த எங்க சின்ன ராசால ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கா அந்த பாட்டு. அது மாதிரி நிறைய வேலைகள் நல்ல அட்டகாசம் பண்ணுவார், பயங்கரமா பண்ணுவார். பயங்கர 250 300 படங்கள் மேல பண்ணிருக்காரு சங்கர் கணேஷ். 2 பேர் டியோ. அவரு கராத்தே மணியா கராத்தே பாப்போன்னு தெரியல எனக்கு, அந்த பெரிய மைண்ட்ல அது ஓடுது. பிரகாஷ்ண்ணா, ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? சொன்னீங்கன்னா நோட் பண்ணுவேன், எடுத்துக்கலாம், சொல்லுங்க. இப்போ ஒரு அப்கமிங் ஆக்டருக்கு ஒரு நல்ல படம் மட்டும் முக்கியம் இல்லை, ஒரு நல்ல சாங்கும் முக்கியம். பிரதீப் ரங்கநாதனோட ரீசன்ட் ஃபிலிம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஏதாவது ஒரு பாட்டு பயங்கரமா ஹிட் ஆயிடுது.
அதுவே இது வந்து அந்த ஒரு விஷயம் நோட் பண்ணீங்க புதுசா சொல்ற மாதிரியே தலைவா உங்களுக்கு ஒரு தகவல் தெரியுமா இதை தானே நான் ஆரம்பத்துல விஸ்டிங்கார்டு சொல்லுவேன். என்னுடைய பழக்கமே அது அதான். அப்பவும் நீங்க மட்டும் இல்ல, எல்லாருக்குமே பரணி ப்ரோ, இது எல்லாருக்குமே. எல்லாத்துக்குமே ஒரு படத்துக்கு ஒரு பாட்டுங்கிறது விஸ்டிங் கார்டு. இப்ப அதுவே ஒரு படத்துக்கு கூடுதல் பூஸ்ட் கொடுக்கும், நிறைய பூஸ்ட் கொடுக்கும். இப்ப நான் திரும்ப திரும்ப சொல்றதுன்னா ரெட்ரோ படத்துல அந்த ஓப்பனிங்ல மிகப்பெரிய பங்குங்கிறது அந்த கனிமா சாங்குக்கு இருக்கு. அந்த லீவு நாளுங்கிற பூஸ்டையும் தாண்டி அந்த பயங்கரமா ட்ரெய்லர் கட்ட தாண்டி சூர்யா தாண்டி கார்த்தி சூர்யா தாண்டி அந்த அந்த சாங் ஒரு பூஸ்ட். எப்பவுமே நல்ல படத்துக்கு தலைவன் தலைவிக்கு அந்த தலைவன் தலைவி அந்த பொட்டல பாட்டு, மிட்டாய் அதான் சொல்ல அந்த வந்தேன். பொட்டல முட்டாய் சாங் இல்லைன்னா அது விஜய் சேதுபதி படம் வந்து இப்ப அந்த ஓப்பனிங்கோ இல்ல அதுக்கப்புறம் அந்த ஒரு லாங் ரன்னோ கிடைச்சிருக்குமாங்க சந்தேகம் தான். அந்த அளவுக்கு அந்த லிரிக்கல் வீடியோ அதுல பங்கு பெற்றுச்சு பயங்கரமான. அந்த அந்த பொம்மை அனிமேஷன் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த உட்காந்து அந்த சாம்பார் இதுல உட்காந்து பண்றதுலாம் எப்பவுமே அது சாங்ஸ்ங்கிறது உங்களுக்கு ரீச் பயங்கரமா கொடுக்கும். இன்னைக்கு நீங்க வந்து யோசிச்சு பாங்களேன், பாட்டே இல்லாத படம் இன்ஸ்டாகிராம் ரீல் எப்படி வைப்பாங்க, நீங்க எப்படி ப்ரமோஷன் பண்ணுவீங்க? ஏதோ ஒரு ஹூக் ஸ்டெப் வச்சு ஏதோ ஒன்று பண்ணி இந்த இன்ஸ்டாகிராம் போய் தான் ரீல்ஸ் தான் வருது. அதாவது ஏதோ ஒரு வகையில் அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் சாங்ஸ்ங்கிறது ஒரு முக்கியமான கார்டு. அந்த கார்டுக்கு எப்படி நம்ம இதுல சொல்றோம் ஜோக்கர் சொல்லுவோமே அடிஷனல் பூஸ்டா அது சீட்டு கட்டல எப்ப வேணாலும் திடீர்னு நமக்கு யூஸ் ஆகுற மாதிரி அந்த ஒரு முக்கியமான கார்டு தான் சாங்ஸ். நல்ல சாங் இருந்தா படத்துக்கு நல்ல பூஸ்ட் ஓப்பனிங்க்கு உதவும். அதுக்கப்புறம் படம் நல்லா இருந்தா பயங்கரமா ஓடும். ஆனா ஓப்பனிங்க்கு கண்டிப்பா தேவைங்கிறது ஒரு பாட்டு. எஸ் இன்னும் சொல்லிடுங்க. நாளைக்கு ரிலீஸா கன்ஃபார்மா அட்டகாசம்? ஓ அந்த ஸ்கேமர் படமா? பிரியா யாரோ ஸ்கேமர் அவங்க பண்ற படமா? ரிலீஸ் தான், கன்ஃபார்ம் ரிலீஸ் தான். புக்கிங் ஓபன் பண்ணல ப்ரோ, கண்டென்ட் எங்க அதான் ஊர் காஞ்சிபுரம் பாபுல ஓப்பன் பண்ணிருக்காங்க, எல்லா ஊர்லயும் ஓப்பன் பண்ணிட்டாங்க, கண்டென்ட் கொடுத்துட்டாங்க, டெலிவரி ஆயிடுச்சு. படம் கன்ஃபார்ம் ரிலீஸ் மாற்றம் இல்லை. ஏன்னா வெற்றி தியேட்டர் வந்து கண்டென்ட் வந்தாதான் ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க. இப்போ புக்கிங் கண்டென்ட் கிளியர் ஆயிடுச்சு, ஆல் இஷ்யூஸ் கிளியர்டு, புக்கிங் ஓப்பன்ஸ் லவ் அப்படின்னு இப்போ ஒரு ட்வீட் போட்டார், ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போட்டார். நீங்க போறீங்களா பிரகாஷ் நாளைக்கு? டைம் இருக்குதா? நான் கன்ஃபார்மா ரீலீஸ்லாம் பார்க்க மாட்டேன். ரீலீஸ் எனக்கு கேமரா இல்லாம அது வந்து ஒரு இது மாதிரி பழைய படங்கள் உட்காந்து பார்க்கலாம்ப்பா. கில்லி இதெல்லாம் வந்து ரீலீஸ் 20 வருஷத்துக்கு மேல உள்ள படம் பார்க்கலாம். அப்படின்னா எனக்கு ஆசைப்படுற மாதிரியான படம், எனக்கு அட்டகாசம் ஆசை தான். ஆனா அதை விட ஆசை எனக்கு வரலாறு தான். வரலாறு மாதிரியான படம் தான் நான் வந்து தேட்டர்ல பார்க்கணும், ஒரு ரீவாச் பண்ணணும். என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் மெமரிஸ். அப்புறமேட்டு என்னன்னா அதை தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் அதெல்லாம் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட அந்த வருஷத்துக்கே என்னை கூட்டிட்டு போயிடும். அப்ப அதுக்கான அது மாதிரி படங்களை தான் நான் வந்து தேட்டர்ல பார்த்தேன். ரீலீஸ்ல எனக்கு ஆசைப்படுறேன். மற்றபடி ஒரு ஒரு எப்படி சொல்றது என்ஹான்ஸ்டு வெர்ஷன் எதுவுமே பக்காவா உழைப்பு போடாம 4K ரிலீஸ் போய் சொல்லி ரிலீஸ் பண்ற கேமுக்கும் நம்ம வந்து தலையை கொடுக்க முடியாதுல்ல. நம்ம வந்து ஒரிஜினலா நீங்க உழைப்பு போட்டு பயங்கரமா வச்சு பண்ணீங்கன்னா போயிட்டு போய் இன்னொன்னு ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அந்த அக்டோபர் 31 என்னமோ சொன்னாங்கல்ல, அது வந்து ஒரு ஹைப் மேட்ச் இருந்துச்சு. எப்படி ரசிகர்களுக்கு சரி பொதுவாகவே ஓரளவுக்கு இருந்துச்சு. அந்த சுட்டு வாட்சிங் பண்ணியிருந்தா கூட நான் கண்டிப்பா எல்லாரும் பூஸ்டப்பா போய் ஒரு ஏதோ ஒரு வகையில் யாரை கூட்டு போயிருந்தா கூட போயதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் மேபி. ஆனா இப்ப இல்ல மைண்ட்ல இல்லை. ஏன்னா நாளைக்கு புது படமே 3 படம் பார்க்கணும். 3 படம் பார்க்கறதுக்காட்டியும் நாளைக்கு பொழுது ஓடி போயிடும். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் திங்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. கண்டிப்பா ரிலீஸ் பார்க்க வாய்ப்பு இல்லை. பிரகாஷ், நான் 3 படம் என்னென்ன படம்னா சொல்றேன். ஒன்னு ரிவால்வர் ரீட்டா, இன்னொன்னு தேரே இஷ்க் மீன், இன்னொன்னு அந்த 3வது படம் தான் என்னன்னு கேக்குறேன். 3வது படம் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். 5 ரிலீஸ் இல்லங்க, அவர் ரிலீஸ் பக்கமே போக மாட்டேங்கிறேன். சொன்னாரு. அது ஒன்னு ஐபிஎல்லா இருக்கணும், இல்லன்னா இந்த பிபி 180. ஐபிஎல் இல்ல விஷால் ப்ரோ போவாரு நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் விஷால் ப்ரோ. அதனால தேரேஷ்க்கு நைட்டா ஐபிஎலுக்கு என்ன படம்? ஐபிஎல் இந்தியன் ஐபிஎல் தான். எங்க ஐபிஎல்ல நான் எங்க போறேன்? விஷால் ப்ரோ என்ன அவ்வளவு இதா சொல்றீங்களா அப்போ அந்த படத்தை? ப்ரோ இளம் வயது ஹீரோஸை சப்போர்ட் பண்ணுங்க விஷால் ப்ரோ, நீங்களே இப்படி பண்ணலாமா? இளம் வயது ஹீரோஸ் ஓகே. நீங்க போறீங்களா கமல் நாளைக்கு ஐபிஎல்? யாராவது பாத்தீங்களா கமல்? ஐபிஎல் போறதுக்கு பரணி யாரோ அந்த அவெஞ்சர்ஸ் என்னமோ டூம்ஸ்டேவா ஆமா அது கேட்டிருக்காங்க அப்டேட். சொல்லுங்க. பரணி ப்ரோ அவ்வளவு பெரிய ஆளா ஆயிட்டீங்களா? ட்ரைலர் அட்டாச் பண்ணி போடுறாங்கன்னு நியூஸ் வருது. அவ்வளவுதான். டீசர் கருண் டீசர் ட்ரெய்லர் தான் அவதார். டீசர்
அடுத்த வருஷம் ரிலீஸ் டிசம்பர் படம். 18. அடுத்த வருஷம் அதே நேரம். சரி, பிராண்ட் நியூ டேவும் வருதுன்னு சொன்னாங்க. டீசர் அது ட்ரைலர் ஜூலை. பிராண்ட் நியூ டே வருதுன்னு டீசர் தெரியல. வருதுன்னு சொன்னாங்க. பிராண்ட் நியூ டே டீசரும் அது சொன்னாங்க. அது வரும், யாருக்கு ஏதாச்சும் காட்டுவானுங்க. சரி, நிறைய இருங்க, வருது ஒரு ப்ரோ. நிமிஷம், ஒரு நிமிஷம். அடுத்த வருஷம் தான் பீக். லோகேஷ் அல்லு அர்ஜுன் கன்ஃபார்ம் தான். லோகேஷ் அல்லு அர்ஜுனா? கன்ஃபார்ம் இல்ல வினோத் ப்ரோ. அல்லு அர்ஜுனா 7 கிலோமீட்டர் போனாங்க. அருண் ப்ரோ உங்க ஸ்பீக்கர்ல இல்ல, சினி இன்சைடர் போட்டிருக்கோம். ஐயா 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 யாரு ஸ்பீக்கர்ல சவுண்ட் வருவா அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணுங்களேன். பிரகாஷ் ப்ரோ, Okay, இதுல உங்களுக்கு யார் டவுட் வந்திருக்கான்னு பிரகாஷ் பாருங்க. ப்ரோ. ஒரு நிமிஷம். யார் வந்திருக்கான்னு பாருங்க. இல்ல வினோத் ஃபர்ஸ்ட் பேசும்போது கிளியரா இருந்துச்சு. சரி, அதை விடுங்க. இப்ப பேசுங்க வினோத் மதன் ப்ரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹிந்தி எதிர்ப்பு பத்தி பயங்கரமா கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு. இப்ப நான் சின்னதா ஒரு ஹிந்தி கிளாஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். பரணி ப்ரோ, நாலேஜ்ல எப்படி கேஸ் சைலண்டோ அதே மாதிரி தேரே இஷ்கு மெயின் அப்படிங்கிறீங்கல்ல, அது கடைசியில வர என்ன சைலண்ட். தேரே இஷ்கு மெயின் அவ்வளவு. ஓகே சாரி. ஏங்க அது அவருக்கு எல்லாம் சொல்ல மாட்டாருங்க, தப்பாதான் ப்ரோமோட் பண்ணுவாரு. எனக்கு புரியல. எனக்கு எல்லாமே தப்பா பண்ணணும் ஏங்க சொல்லிட்டா அப்புறம் என்னங்க அப்படின்னு ஒரு இருங்க. எங்க மேல என்னங்க அல்லு அர்ஜுன் லொகேஷன் போடுறீங்க? என்ன கதை பேசுறது? அவன் அப்படி போட்டிருக்கான். சாரி, அல்லு அர்ஜுன் வரதுக்கு 2 வருஷம் ஆகும். மதன் அவர் என்ன பண்ண நடிச்சிட்டு இருக்காரு? அவர்தான் அட்லி படம் நடிச்சிட்டு இருக்காரு. வினோத் ப்ரோ மறந்துட்டீங்களா? அட்லி படம் ஷூட்டிங் போதா? எதுவுமே திட்டி எதுவுமே வரலையே. போயிட்டு தான் இருக்கு. அதனால டவுட்டா இருக்கு. ப்ரோ நீங்க மதன் ப்ரோ பேசினீங்களா? அவர் பேசுறத பார்த்தா சதுரங்க வேட்டையில அவர் நட்டி பேசிட்டு எய்தாப்புல ஒருத்தர் ரியாக்ஷன் கொடுப்பார்ல பாயப்புலது, இந்த மாதிரிதான் அவ்வளவுதான் பேசினாரு. உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சு சார் நீங்க பேசுறது கேட்டு. அந்த மாதிரி பேசுறாரு. கமல் ஷோரா? கமல் ஷுவர். அப்புறம் ஏன் நீங்களும் சுகன் ப்ரோ கலந்துக்கிட்டு இங்க ஓடி வந்தீங்க? நான் கேட்டுதான் கடைசி நேரத்துலதான் வந்தேன். நான் இருந்தேன் கொஞ்சம், ரொம்ப நேரம் இருந்தேன். ஆனா அது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி இங்க போட்டு அதனாலதான் வந்தேன். கலண்டெல்லாம் வரல, கேட்டுட்டுதான் சொல்றது. நான் வந்து என்னன்னா நோட்டிபிகேஷனை பார்த்துட்டு வந்தேன் மாவீரன். அவங்க என்ன பேசினாங்கன்னு நான் கேட்கல. சரி ஓகே. சுகன் ப்ரோ நாளைக்கு என்ன படம் போறீங்க? என்னங்க போவாரு பரணி ப்ரோ? என்ன ப்ரோ கேள்வி அவர்கிட்ட? நாளைக்கு என்ன ப்ரோ சொன்னா இது போறேன் ப்ரோ. நாளைக்கு 3 மணிக்கு ஒரு படம் போறேன், 7 மணிக்கு ஒரு படம் போறேன். 7 மணிக்கு போறது கன்ஃபார்ம் ஈகோ. சரி, 3 மணிக்கு போற படத்தை பத்தி பேர் சொல்ல முடியாது. என்னங்க எல்லாரும் இதே சொல்றீங்க? அப்படி என்னங்க ஏதோ வேறமே எதுவும் படம் போறீங்களா? அதை நான் ட்வீட்டா போடுறேன் 3 மணிக்கு. அதுதானா இவங்க ஏதோ அந்தரங்க படத்துக்கு போவாங்க. அதான் எல்லாரும் அதே சொல்றாங்க. பல்டானே இல்ல எனக்கு புரியல. வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு கேவலமான டைட்டில். இல்ல நான் 7:20க்கு நான் வந்து ஈகோ போறேன். அது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி 3 மணிக்கு போற படம் நாளைக்கு ட்வீட் போடுறேன். சுகன் நான் என்ன கேக்குறேன், வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அது கேவலமான டைட்டிலான படமா? அது ஐபிஎல் தான் ப்ரோ போவாரு. பிரஸ் எதுவும் போவாரு. நாளைக்கு என்ன ஆந்திரா கிங் தாலுகா இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஃப்ரைடேன்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதை தவிர என்ன இல்ல பரணி ப்ரோ ஓகே, ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானே சொல்லிடுறேன். நானே போவேன். அது சொல்றதுனால என்னங்க? அது என்ன இருப்பது இப்போ? கண்ணப்பா போய் தியேட்டர்ல பாத்துட்டு இருந்தாரு. அதையே விட்டுட்டோம். ஐபிஎல் பக்கத்துல யாராச்சும் சொல்லுவாங்களா? இல்ல இவரு சொல்ற லிஸ்ட வச்சு பார்த்தா அநாகரிகம், அப்புறம் இன்னும் இல்ல சாந்தி, அப்புறம் நித்யா, அப்புறம் ஞாபகம் வர மாட்டேது பெருசா. இன்னொன்னு படம், நல்ல படம். காட்டுக்கோழி கள்ளச்சாவி. இவரு டைட்டில் இவரு லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் அதெல்லாம் சொல்றேன் டப்பு டப்புன்னு. நோட் பண்ணிக்கிட்டீங்களா எல்லாம்? விஷால் ப்ரோ ரெக்கார்டிங் அனுப்புறேன் தானே விஷால் ப்ரோ சொன்னீங்க.
ப்ரோ நீங்க ஐயோ நான் அதை கேட்கல. நீங்க எஃப்எம்ல பேசின ரெக்கார்டிங் அனுப்புறீங்களா, அந்த ரெக்கார்டிங் இங்க. இதெல்லாம் எப்பவுமே வேற பேசியிருக்காரா ப்ரோ அவர் என்ன எஃப்எம்ல திடீர்னு ஃபோன் பண்ணுவாரு ப்ரோ. எஃப்எம்ல இருந்து திடீர்னு என்னது அதுக்காக கொஸ்டின் கேட்பாரு எங்கள்கிட்டலாம். அதுக்காக எஃப்எம்ல இருந்து ஃபோன் பண்ணுவார் தலைவா. ஃபோன் பண்ணி இந்த பிரகாஷ் மாதிரி அண்ணா, ஒரு நீங்க கொஸ்டின் ஒரு நாள் இருக்கும், ஃப்ரீனா கேம் சொல்லுங்க, இருக்கும், நம்ம கூட விளையாடுவோம் ஒரு ப்ளே நாள். பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கும் விஷால் ப்ரோக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு ஹீரோ பேர் சொல்லி அந்த ஹீரோவோட படங்கள் பேரை சொல்லிட்டே வரணும். அது யார் எந்த இடத்துல ஸ்டாப் பண்றாங்களோ, அதுக்கப்புறம் பேர் தெரியாம ஸ்டாப் பண்றாங்களோ அவங்க தான் அந்த கேம்ல லாஸ். கண்டினியூ பண்றவங்க தான் வின்னர். நான் கார்த்தியை சூஸ் பண்ணேன். அப்படியே கார்த்தியோட ஃபிலிமோகிராஃபி சொல்லிக்கிட்டே வந்தேன். தலைவன் என்னன்னே தெரியல, ஒரு டைமுக்கு அப்புறம் பிரேக் ஆயிட்டாரு. இல்ல ப்ரோ எனக்கு அடுத்தடுத்த கார்த்தி படம் எதுவும் பெருசா தெரியல, நம்ம அப்படியே கேம் முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டாரு. எனக்கு எனக்கு வந்து நான் என்ன SK. பண்ணேன், எனக்கு எஸ்கே. விக்கிபீடியா ஃபிலிமோகிராஃபிக்ல ஆர்டரா சொல்ற மாதிரி மைண்ட்ல இருக்கும் கார்த்தியோட படங்கள் மட்டும். அப்படி சொன்னேன் நான். காஷ்மோராக்கு முன்னாடி என்ன படம் பண்ணாரு அவரு? ஆரம்பிச்சேன் ஒரு பையா அப்படின்ற மாதிரி. இல்ல இதுல எனக்கு டவுட். காஷ்மோராக்கு முன்னாடியா? விஷால் ப்ரோ அப்ப எனக்கு இந்த கேமுக்காக தான் எனக்கு கால் பண்ணீங்களா? அதுக்கு தாங்க கூப்பிட்டேன். அதுக்குதான் சோலா அருமையான பண்ணாரு கேம் தலைவா. ஆச்சு, சொல்லியிருந்தா வந்திருப்பேனே. I'm busy bro. I'm உங்களுக்கு working bro. உங்களுக்கு காஷ்மோராக்கு அந்த முன்னாடி வீடியோ தோலா கால் பண்ணாரு. போட்டீங்க. உங்களுக்கு வந்து அண்ணா 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 செலக்ட் பண்ணிருப்பாரு ஐயா போல. 69 படுத்தி லைனா சொல்லியிருப்பேனே ஐயா. பிரகாஷ் அண்ணா ஒரு நாள் ஃப்ரீனா சொல்லுங்க, பேசுவோம் நம்ம எஃப்எம்ல. கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன் ஒரு நாள் சொல்றேன். ஆனா அது நீங்க என்ன மதுரையில மட்டும் பேசினாலும் தான் வரும். அவருக்கு தேவையான கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும் அதுல. பிரகாஷ் ப்ரோ நம்ம என்ன வாங்க, போன பேசினாலும் வருஷம் ஆனா என்ன பண்றாரு தலைவா, பேசிட்டே இருக்கிறப்ப காமெடி மீம்ஸ், காமெடி சவுண்ட் எல்லாம் போட்டு வர்றாரு. அது அது அப்படித்தானே போடணும். எங்க பிளெயினா இருந்தா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் சுகன். சரி ஓகே வாங்க அண்டர்ஸ்டாண்டபிள் தான். பிரகாஷ் ப்ரோ. போன வருஷம் ஒரு 2 மாசம் ஓட்டுன மாதிரி இந்த வருஷத்துல உங்க டாப் 5 டாப் இதை வச்சு ஓட்டுவோம். ஏங்க, அதை டிசம்பர்ல வச்சுக்கலாமே, இப்ப வேணாம். டிசம்பர் 1ல இருந்து டிசம்பர் 1ல டிசம்பர் இருந்து மாசம் அதான் வச்சுக்கலாம். நானே அதை நிறைய கண்டிப்பா வச்சிருக்கேன். மாத்திரை கீழே நிறைய கிடைச்சிருக்கு, நிறைய எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமே தரேன். எல்ஐகேக்கு அப்புறம் வச்சுக்கலாம் தலைவா, எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்கும். அடுத்த 10 லாஸ்ட் 10 எல்ஐகேக்கெல்லாம் நாள். கிடையாது. டிசம்பர் 1ல இருந்து பெஸ்ட் இன்டர்வல் பிளாக், பெஸ்ட் இன்ட்ரோ, பெஸ்ட் சாங்ஸ், ஃபேவரட் சாங்ஸ், அண்டர் ரேட்டட் சாங்ஸ், ஓவர் ரேட்டட் சாங்ஸ், ஓவர் ரேட்டட் மியூசிஷியன், அண்டர் ரேட்டட் மியூசிஷியன், அண்டர் ரேட்டட் ஆல்பம், பெஸ்ட் கிளைமேக்ஸ், பெஸ்ட் மூவி ஆஃப் த இயர், ஃபேவரட் மூவி ஆஃப் த இயர், பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர், பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் அப்புறம் பேக்ரவுண்ட் வந்து ஸ்கோர். பெஸ்ட் பிஜிஎம் ஸ்கோர், பெஸ்ட் லாங்குவேஜ் வைஸா இல்ல ஆல் லாங்குவேஜா? அதான் அதெல்லாம் அப்பப்ப இந்த எல்லாத்துலயும் மாதிரி போட்டு விஐபி அடிச்சு டைலாக் மாதிரி பேசிடுறீங்க எல்லாத்துலயும் அடிச்சு தலைவா, நோத்திடுவோம். அவ்வளவு லென்த்தா அப்பப்ப. அதான் சிக்கன் நிறைய இருக்கு, நிறைய கீழே இருக்க நிறைய மாத்திரை எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்தையும் டிசம்பர் 1 வந்து யூஸ் பண்ணுவோம். பிரகாஷ் அண்ணா, கண்டிப்பா கண்டிப்பா. அன்னைக்கு நம்ம இந்த தெலுங்கு படத்தை பத்தி பேசுறப்ப ஒரு படத்தை நான் கேட்கல. அது நீங்க இப்ப நம்ம இதுனா சொல்லுங்க, அந்த படம் பாத்திருக்கீங்களா தெரியல. சைன்னு ஒரு படம் இருக்குல்ல ராஜமௌழி, அதை பாத்திருக்கீங்களா? எனக்கு பிடிக்காது, இல்ல எனக்கு ராஜமௌழி பிடிக்காது, படம் எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காது. பாத்திருக்கேன், எனக்கு பிடிக்காது. அப்படியா? நம்ம இவர் தானே வருவாரு இந்த செய்யின்னு ஒரு படமா? சை அவருதான் காலேஜ்ல சை இல்ல சுகன் ப்ரோ. சரி ப்ரொமோன்ஸ் தாங்க முக்கியம், பேர் சொன்னா புரியுது, அவ்வளவுதான். சரி மதன் ரொம்ப நேரமா வந்திருந்தாரு. மதன் சொல்லுங்க மதன். இல்ல நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். கேட்க வந்தீங்கன்னு நினைச்சேன். இல்ல சரி ஓகே. கேட்க வர்றதுன்னா நாங்க ஆல்ரெடி இந்த இது மேட்டர் பேசிட்டு இருக்கோம். நான் கேட்க வரதான் இப்போ நம்ம பாடல் வரிகள் இருக்கு இல்லையா, நாமுத்துக்குமார் இல்லாத அதுக்கப்புறம் இருக்கிற இப்ப நம்ம கிட்ட இருக்க இந்த தமிழ் சாங்ஸோட லிரிக்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாடல் வரிகள்ல நம்ம எவ்வளவு தோய்ந்து போயிட்டோன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நியாயமான கேள்வி, சூப்பரான கேள்வி. இல்ல சூப்பரான கேள்வி, நியாயமான கேள்வி. பாடலாசிரியர் சிறந்த பாடல்கள் இன்னமும் இருக்கிறாங்க, பயன்படுத்துறது இல்லைங்கிறது தான் முக்கியம். இப்ப நீங்க வந்து விஜய் எடுத்துருங்க. விஜய் இப்ப அவருடைய சமீபத்திய பயங்கர ஹிட்டான சாங்னா கோப்ரா படத்துல வந்து ஓப்பனிங் சாங், அந்த ஆதிரா சாங் இருக்குல்ல, அந்த ஆதிரா சாங்ல உங்களுக்கு வந்து பயங்கரமா அந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த லிரிக்ஸ் எழுதியிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு மாஸ் சாங் வந்து நீங்க ரொம்ப நாள் கேட்டு, மாசு அதே சமயம் அர்த்தத்தோட பொருந்த சாங், அதை வந்து அந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர், அந்த மாதிரி ஒரு பாடலாசிரியர் ஏன் திரும்ப நீங்க அடுத்தடுத்து எழுத விட மாட்டீங்க அப்படிங்கிற எனக்கு ஒண்ணுமே புரியல. அது மாதிரி நிறைய சாங்ஸ் நான் சொல்றேன், நிறைய. சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். பாராவும் அவர் பெஸ்ட். சொல்லுங்க. பாராவும் அவர்தான். பாரா அவருதாங்க. பாரா வந்து படத்துல வைக்கலங்கிறனால அதனால எனக்கு படத்துல வைக்காதனால எனக்கு தெரியல. ஆனா வந்து இந்த ஆதிரா சாங்ல விஜய் வந்து பயங்கர வரும். அந்த
என்னமோ அது எப்படின்னா அவன் வந்து ஒரு ஹிட்மேன், ஓகேவா? அவனுக்கு என்னென்ன ரிலீஸ் இவன் தோட்டாக்கள் விளையாட்டில் ஜெயிப்பதை விதியாகும், இவன் தோட்டத்தில் துப்பாக்கி செடிகள் போவாகுங்கிற மாதிரி எழுதியிருப்பாரு. அப்புறம் நடுவுல பயங்கரமா எழுதியிருப்பாரு. நீ ஒருவன் நல்ல இருவன், அந்த இருவன் இங்கே ஒருவன், உன் இருவரில் நல்லவன் ஒருவன், அதை மீறிய வல்லவன் ஒருவன். அதாவது பாட்டிலே ஹிண்ட், அவனுக்கு பின்ஸ் அப்படிங்கிறதும், அந்த பின்ஸுங்கிறதுல நீ அதே ஒரே எழுதுவார். நீ ஒருவன் நல்ல இருவன், அந்த இருவன்லயும் இங்கே ஒருவன் தான். ஏன்னா நீ ஒரே ஒருத்தன் தான் அந்த இருவருக்கு மேல மாத்தி மாத்தி விளையாட போறீங்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு நாள் அந்த உன் இருவரில் ஒருவன் நல்லவன், அதை மீறிய ஒருவன் வல்லவன். அதை கரெக்டா சூப்பரா மேட்ச் பண்ற லிரிக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இது மாதிரி பாடலா செய்யறது, கதைக்கேத்த மாதிரி எழுதுறது இருக்குல்ல, அதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்றது இல்ல. பாவிஜெயெல்லாம் எனக்கு வந்து இன்னமும் தீய சாங்லாம் எனக்கு வந்து அந்த மாற்றாலும் என்ன மாதிரி லிரிக்ஸ், அதுவும் அந்த மாதிரி ஒரு டபுள் மினிக்கு அவ்வளவு அழகியா எழுத முடியாது. அதுலயும் பாத்தீங்கன்னா அகிலன் கேரக்டர், விம்ரான் கேரக்டர். இப்ப ஒரு கேரக்டர்ல வந்து லஸ்டா பாடணும், ஒரு கேரக்டர் லவ்வா பாடணும், ஆனா ஒரே பாட்டு தான். ஒரே பாட்டை காமத்தோட ஒண்ணு, காதலோட ஒண்ணு, அழகா சூப்பரா அந்த கேரக்டர் அராத்திரமா எழுதும். உண்மை அது அப்படின்னா மேல் உதடு கீழ் உதடுங்கிறதெல்லாம் வந்து லிரிக்ஸ்ல புகுத்துறதுங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப சிரமமான காரியம். அதை அழகா புகுத்தி இருக்கிறது. அந்த மாதிரி இரட்டை அர்த்த துணிந்த வார்த்தைகள் எழுத விளையாடுறது இருக்குல்ல, அது வந்து வாலி எழுதுவார். வாலிக்கு அப்புறம் வாலியோட சிஷ்யத்துல பாபுஜி மட்டும் தான் எழுதுவார். பயங்கரமா எழுதிருக்காரு. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். பிரகாஷ் bro, ரெட்ரோல நீங்க நம்ம சொல்ல வர்றது விவேக் வந்து அவர் எழுதின காமத்துக்கு ஒன்னு அந்த பாட்டு இருந்திருந்தாலும் இப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்றீங்களா? அலேலா புலேமா அலேலா புலேமா. இல்ல புரியல. ப்ரோ, ரெண்டு பிரகாஷ் பேரும் ப்ரோ, ஒரே இடத்துல இது வந்து எனக்கு இதுல இன்னொரு இருக்கும் ப்ரோ. இது இந்த எழுதுறதோ, இப்போ பிளேபேக் சிங்கரை பாட வைக்கிறதோ, அது வந்து டேரக்டருக்கும் ஒரு பங்கு இருக்கும்ல ப்ரோ. இப்போ சங்கர் வந்து இந்தியன் டூ பண்ணாரு, அதுல வந்து பாரா பாரா, அப்புறம் அந்த நீல் ரூபம்னு ஒரு ஒரு மெலடி பட்டிருக்கும், அது தாமரை எழுதியிருப்பாங்க, இது பாவிஜய் எழுதியிருப்பாங்க. அது அது டேரக்டரை பொறுத்து தானே ப்ரோ. இப்போ மணிரத்னம் டேரக்டரை பொறுத்தும் இல்ல சிம்பிளா சொல்றேன் மியூசிக் டேரக்டரை பொறுத்துதான். என்னன்னா பெரிய டேரக்டரை பொறுத்து. நீங்க வந்து சங்கர் மாதிரி ஆட்கள் தான் அனிருத் போய் நான் பால் டப்பா வச்சு எழுதிக்கிறேன், இல்ல வந்து நான் வந்து ரோகேஷ் வச்சு எழுதிக்கிறேன், இல்ல நான் வந்து விக்னேஷ் சிவன் வச்சு எழுதிக்கிறேன்னு போய் சங்கர் சொல்ல முடியாது. சங்கர் வந்து இந்த கண்டென்ட் எனக்கு வந்து வரியில வேணும், அந்த அந்த வரியை வச்சு அந்த வரிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பட்ஜெட்ல ஒரு 100 கோடி பட்ஜெட் பாட்டுக்கு ஒதுக்க போறேன்னு சொல்லி கேட்கறாரு. நான் பால் டப்பா வச்சு 100 கோடி பண்ண முடியாது, நான் ரோகேஷ் வச்சு 100 கோடி பண்ண முடியாது, விக்னேஷ் சிவன் வச்சு நீங்க 100 கோடியில பாட்டு எடுக்க முடியாது. பாட்டே சொல்றேன், நான் பாட்டை திடீர்னு 10 கோடி 20 கோடி எழுப்பாரு. அவர் ஒரு மைண்ட்ல ஒரு விசுவல்ஸ் வச்சிருப்பாரு, அந்த விசுவல்ஸ்க்கு ஏற்ற லிரிக்ஸ் வரணும், அந்த லிரிக் ரைட்டர் வேணுங்க. லிரிக் ரைட்டர் நான் இன்னமும் சொல்றேன், கபிலன் ஒருத்தர் இருப்பார்ல, அவங்கெல்லாம் வந்து ஓப்பனிங் சாங்லாம் சூப்பரா எழுதுவார். ஓப்பனிங் சாங் விஜய்க்குலாம் ஒரு எழுதின பாடங்களும் அப்படி இருக்கும். இந்த ஓப்பனிங் சாங்லாம் வந்து மாஸ் தெரிக்கும். நீங்க வந்து ஒரு மாசாவும் வேணும், அர்த்தம் பொதிந்தும் வேணும். அர்த்தம் பொதிந்து எழுதுறது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து அவரு இன்னமும் இருக்கிறாரு. அவரு கொடுப்பாரு. யுகபாரதி மாதிரி இந்த காதலை வந்து அந்த அழகியா சொல்றது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யுகபாரதி. விசுவாசம் நீங்க பாட்டு எடுத்துக்கலாம், நீங்க விசுவாசம் லிரிக்ஸ்ல விவேகாவும் யுகபாரதி எழுதியிருப்பாங்க. நீங்க விசுவாசம் ஆல்பமே எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்றேன்னா, அது ஒரு அட்டகாசமான ஒரு ஆல்பம். எல்லா பாட்டும் வந்து ரெட்டை எடுத்துலயே வரும். எல்லாமே இந்த வானே வானே, வேட்டி 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 கட்டு, எல்லாமே 2 வரும். கண்ணானே கண்ணே, அப்புறம் எந்த அந்த படத்துல ஒரு எல்லா சாங்குமே ரெட்டை அந்த அந்த இது மாதிரி இரட்டை கிழவிகள் மாதிரி தான். எல்லாமே பாத்தீங்கன்னா 2 வரும். அது எல்லாமே ஆனா வேற வேற பாடல செய்ய எழுதுனது. அதெல்லாம் அது மாதிரி மேட்ச் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். அது அழகா பண்ணிருப்பாங்க அந்த படத்துல. அதுல வந்து நீங்க எப்படி சொல்றது, நான் சொல்றது என்னன்னா, ஒரு அவ்வளோ ஆட்கள் லிரிக் ரைட்டர் வச்சாதான் உங்களுக்கு பர்ஃபெக்டான இது அமையும். அது ஏன் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. இப்ப எழுதுறவங்க பத்தி சொன்னீங்கல்ல, ஆமாமா, அதுக்கப்புறம் போய் விக்கிபீடியா செக் பண்ணி பார்த்தா என்ன மாதிரியான சாங்ஸ் தான் அவர் எழுதிட்டாரு. அதான் நிறைய எழுதியிருப்பாரு. எனக்கு விவேகா இருக்காரு, யுகபாரதிலாம் நல்லா சூப்பரா எழுதுறாங்க. யுகபாரதி நீங்க வந்து அவர் சாங்ஸ், யுகபாரதி லிரிக்ஸ் நீங்க எல்லா எந்த சைடு வேணா பாருங்க, அவ்வளவு அழகா இருக்கும். ஏன் அவரா எழுத பழசெல்லாம் சூப்பரா இருக்குங்க. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு பாட்டு கேட்டோன்னே ஏறமா மைண்ட் சொக்கி போனது. அந்த வாய்ஸ் வேற, அந்த மொசு மொசுன்னு முடி வச்சிருப்பாங்க அவங்க லேடி ஒருத்தவங்க. இது வந்து ஏசுதாஸ், 2 பேரும் பாத்தீங்கன்னா விஜய் ஏசுதாஸ், சாரி நான் டக்குனு ஏசுதாஸ் சொல்லிட்டு ஸ்ரீகோபாலன் வரும் அவங்களோட லேடி பேர், ஸ்ரீகோபாலன், சக்தி கோபாலன் வாயில டக்குன்னு வரல. அந்த அளவுக்கு அவங்கலாம் பாத்தீங்கன்னா இந்த ரஜினி முருகன் எல்லா பாட்டும் இவர் எழுதியிருப்பாரு, யுகபாரதி. ரஜினி முருகன் எல்லா பாட்டும் அவர் எழுதுனதுதான். அந்த வெற்றிவேல்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அதுல அந்த ஒன்ன போல ஒருத்தன் உள்ள அடியே உன்ன பாட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா அது
மருது படத்துல எல்லா சாங்ஸ் நீங்க நீ ரீசெண்டா அவரு யுகபாரதி ரீசெண்ட் சாங்ஸ் நீங்க பயங்கரமா எங்கெங்கயும் நல்லா பயங்கரமான பிரகாஷ் அண்ணா படங்கள்லாம் ரொம்ப இருக்கு அண்டர்ரேட்டட் வெற்றிவேலு. யூஸ் பண்றது இல்ல. சரியான ஆல்பம். வெற்றிவேல் எனக்கு மொரட்டு ஆல்பம் அது ஜிப்ரான் வெற்றிவேல். தானே மிரட்டிருப்பான் மனுஷன். ஆமா வெற்றிவேல் ஜிப்ரான். இப்ப ரீசெண்டா ஒரு ரைட்டர் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காரு bro. இல்ல ஆமா சாரி டீமான் வெற்றிவேல் டீமானா? நான் ஜிப்ரான் நினைச்சிட்டு இருக்கேன் இத்தனை நாளா. ஆமா 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 ஜிப்ரான் இல்ல டீமான். நான் ஜிப்ரான் இந்த இன்னொரு சசிகுமார் படம் பண்ணிருப்பாரு சேர்த்து அதோட மைண்ட்ல ஓடிக்கிச்சு. இப்போ ஒருத்தர் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காருல்ல குட்டிப்புலி. பாட்டு எழுதுறவரு இந்த லவ்வர்ல எல்லாம் எழுதினாரே அவர் பேர் கூட ஏங்க, மோகன்ராஜன். அதான் ப்ரோ இப்ப சொன்னேன்ல மோகன்ராஜன் தான் அவரு. அது இந்த லவ் மேரேஜ் படத்தப்ப நம்ம ஸ்பேஸ்ல டீடைலா அவரை பத்தி பேசணும். அங்க அவர் பாட்டு எழுதுன எல்லாத்தையுமே பேசியிருந்தோம். எனக்கு என்னன்னா விவேகா இருக்காரு, யுகபாரதி இருக்காரு, தாமரை இருக்காரு, பாவிஜி இருக்காரு, கார்த்திகேயனை விட்டுருங்க. அவருக்கு வந்து ஒரு டைப்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து 96 கிட்டான அளவுக்கு பெருசா வேற எதுவும் வரல. ஏன்னா முழுக்க நீங்க வந்து கவிதை நடையில, அதாவது கவிதை நடை ஒண்ணு பாட்டு நடை ஒண்ணு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணப்போதான் உங்களுக்கு பாட்டுல வரும். நீங்க முழு கவிதை நடையிலேயே போனா பாட்டுல உட்காராது, அந்த வரிகள் உட்காராது. போய் அவர் முழு கவிதை நடைகள்ல போறாரு, அது கொஞ்சம் கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்றது எனக்கு தெரிஞ்சு நம்ம விவேக் பண்றாரு ப்ரோ. தூய தமிழ்ல நல்ல லிரிக்ஸ் எழுதுறதுல இப்ப இந்த ரெட்ரோல கூட அந்த ஒன்னு இருக்கும்ல, அதுல அந்த லிரிக்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கும். எல்லா பாட்டும் நல்லா இருக்குமான்னு தெரியல. இல்ல நான் இப்பயே சொல்லிடுறேங்க. இந்த வருஷத்தோட என்னோட ஆல்பம்னா அது வந்து பெஸ்ட் ஆல்பம்னா அது வந்து ரெட்ரோ தாங்க. நான் இப்பயே சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு நீங்க அதே மாதிரி மோஸ்ட் அண்டர் ரேட்டட் சாங்கு அப்படின்னா நான் வந்து ரெட்ரோ படத்தை கண்ணாடி பூவை சாங்க சொன்னேன். கண்ணாடி பூவையில வந்து லிரிக்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமான லிரிக்ஸ். நான் கண்ணாடி பூவை லிரிக்ஸ் இருக்குல்ல உண்மையா மூணாத்தையும் சொல்லல, பயங்கரமான லிரிக்ஸ். அதை மேட்ச் பண்ற மாதிரி விசுவல்ஸ். எனக்கு அந்த பாட்டை நான் டெய்லி யூடியூப்ல கேட்பேன். டெய்லி நல்லா பயங்கரமா. அதுல ஒன்னே ஒரு உருத்தல்னா சூரியோட ஒட்டுதாடி மட்டும் தான் உருத்து. அந்த ஒன்ன தவிர அந்த பாட்டுல எல்லாமே பர்ஃபெக்டா அமைஞ்சிருக்கும். அந்த அதனால சொல்ற ரெட்ரோல் அந்த பாட்டு, கனிமா சாங்கு, இந்த ஒன், இந்த மூணுமே. அதே மாதிரி நீங்க விடாமச்சு தனிமையே அப்படின்னு ஒரு சாங் அது ஒரு எதற்காக மறுபடியும் சொல்லியிருக்கலாம். இல்ல எதற்காக மறுபடியும் வந்து அது சுச்சுவேஷன் சாங். அது சாங் அந்த இடத்துக்கு மட்டும் தான் பொருந்தும். ஆனா கண்ணாடி பூவே சாங்கு, இந்த கனிமா சாங்கு, இந்த ஒண்ணுலாம் நீங்க யாருக்கு பொறுத்து பார்த்தாலும் பொருந்தும். யாருன்னா ரிப்பீட்ல கேட்கலாம். நம்ம பாட்டை நம்ம திரும்ப பாட வச்சா அந்த சாங் தான் ஹிட் சாங். நான் அதான் சொல்லுவேன். ஒரு பாட்டை நம்மளால திரும்ப பாட வச்சு லிரிக் மைண்ட்ல ஓடிச்சுன்னா திரும்ப ஓடிச்சுன்னா அது வந்து பயங்கரமான சாங். அது நீ எப்படி நீ நிறைய பேத்துக்கு ஒரு சில பாட்டு அமைஞ்சிரும். எனக்கு வந்து கண்ணாடி பூவே சாங் இருக்குல்ல, அப்படியே டோட்டலா அதுல இருக்காடு 2 பேர் இடையே கோடுன்னு வரும். அதெல்லாம் வந்து அதை மேட்ச் பண்ணிருக்கலாம், பயங்கரமா மேட்ச் பண்ணிருக்காங்க விசுவல்ல. எனக்கு நிறைய வரும் அந்த பாட்டுல. கண்ணாடி பூவே சாங் ரொம்ப பிடிக்கும், லிரிக்காவே பிடிக்கும். தங்கப்பூவேவா மதராசி தானே இவரு நல்லா இருந்துச்சு. ஞாபகம் வந்துச்சு. மோகன்ராஜன் சொல்றீங்களா, அவரை சொல்றீங்களா? இல்ல எனக்கு தெரியல. எஸ்கே ஃபேன் யாராவது இருக்கீங்களா ஸ்பீக்கர்ல? எஸ்கே ஃபேன் யாராவது இருக்கீங்களா ஸ்பீக்கர்ல? கொஞ்சம் சொல்லுங்க அண்ணா. பிரகாஷ் அண்ணா நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கோவஸ்ட் எஸ்கே ஃபேன் தான் ப்ரோ. அவர் இல்லையே. இல்ல நானே இப்பதான் போய் செக் பண்ணேன், எனக்கும் தெரியாது. சும்மா விவேக் பாருங்க, சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஓ அது விடாமுயற்சி பாட்டு ப்ரோ ரொம்ப ரொம்ப அண்டர்ரேட்டட் ப்ரோ. ஐயோ அது பத்திக்கிச்சு இல்லைங்க. ஒரு பாட்டு அது முந்தின நாள் ரிலீஸ் ஆச்சு ப்ரோ. படம் ரிலீஸுக்கு முந்தின நாள் நைட் ரிலீஸ் பண்ணாங்க. சரியான அண்டர்ரேட்டட் ப்ரோ. சூப்பர் பாட்டு அது. அதை உழப்பிட்டானுங்க. இல்ல எனக்கு நீங்க ஆல்பமா பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆல்பமா பார்த்தா அந்த விஷ்ணு இடவன் இருக்காருல்ல, அவரு வந்து பத்துக்கிச்சி சாங் வந்து விடாமச்சு எழுதியிருந்தாரு, அவரு தான் எழுதியிருந்தாரு. அதே மாதிரி ஆல்பம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓஜி சம்பவமும் அது எழுதியிருப்பாரு. அந்த என்னது இன்னொரு பாட்டு எழுதியிருப்பாரு, அந்த எலிவேஷன் சாங் குட் படக்ல 2 எலிவேஷன் சாங் ஒரே சாங். அந்த ஓஜி சம்பவம் இன்னொரு சாங், அந்த இன்னொரு ஃபைனல் பாட்டு வருங்க, அது ஒண்ணு எலிவேஷன் சாங். எல்லா டூட்ஸுக்கும் சொல்லிக்கிறேன், நான் பாத்துட்டேன் பல டூல்ஸ். அது பால்டப்பால, அது பால்டப்பா சாம இருக்கணும். அண்ணா இந்த அண்ணா கன 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 தடிக்குது அந்த தானே சொல்றீங்க? ஆனா
ஆனா ஒன்னே ஒரு சொல்ல, அந்த நிக்சனுக்கு அது வந்து சூப்பரான ஒரு சாங். ஏன்னா வந்து அது லிரிக்கும் அது மாசா இருக்கும், பயங்கரமா இருக்கும். நல்லா ரணக்கல்லத்துல குடுக்குற எனக்கு வந்து குடு பண்ணி விட்டு நடிச்சதை பேட். இல்ல அது நடுவுல ஒண்ணு வரும். அது அந்த லிரிக்ஸ் பயங்கரமா அந்த ரிலீஸ் சமயத்துல நான் அதுதான் பயங்கரமா மனசுலயே வச்சுட்டு இருப்பேன். நல்லா இருக்கும். எனக்கு இந்த லிரிக்ஸ் ரைட்டர்ஸ் பயங்கரமா ஆனா எழுதுனாங்க. பிரகாஷ் நிறைய பேர் யூஸ் உங்களுக்கு பண்றது இல்ல, நிறைய பேர் உங்களுக்கு இருக்கிறாங்க. எப்படின்னு தெரியல, எனக்கு இந்த வருஷம் மாரி செல்வராஜ் பைசன்ல எழுதின பாடல்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா எழுதியிருந்தாரு, சூப்பரா எழுதியிருந்தாரு. அவரே இறங்கிட்டாரு. பைசன் எனக்கு ஆமா ஆமா, தென்னாடு தீக்கொளுத்தி எல்லாம் எல்லா பயங்கரமான பாட்டுமே நல்லா இருந்துச்சு. பைசன் நிவாஸ் வந்துட்டு உண்மையாலுமே செம்ம சம்பவம் இந்த வருஷம் பைசன்ல. சம்பவம் மட்டும் ஹீரோ அது ஆயிட்டாரு. ப்ரோ அந்த ஸ்பெஷல் மென்ஷன் பால்டப்பாக்கும் ப்ரோ. அந்த அந்த உக்கு இருக்கு பாருங்க, ஒரு 30 செகண்ட் சரியான லைன் ப்ரோ. அது கேட்கவே ஜாலியா இருக்கும். அந்த அது அந்த விஷுவலுக்கும் அந்த அந்த கடைசியில ஒரு விஷுவல் வரும்ல, அது டிஎல்ல எப்பயா பார்த்தோன்னா அது ஃபுல்லா பார்க்காம இதே ஆறது இல்ல, செம்மையா இருக்கும். அந்த சரி நான் கேக்குறேன், பால்டப்பா முழு லிரிக்ஸ் எழுதினாரு? முழு அது லிரிக்ஸ் தெரியல அவர் ப்ரோ, தானே எழுதினாரு? அது தெரியல. அவர் 30 செகண்ட் மட்டும் முழு இருக்கும் ப்ரோ. முழு லிரிக்ஸுமே இல்ல பிரகாஷ் ப்ரோ, வெறும் ரேப் போர்ஷன் தான் பால்டப்பான்னு வரும்னு நினைக்கிறேன். ரோகேஷ் தான் ஃபுல் பாட்டு. இல்ல ரோகேஷ் எந்த பாட்டு ஆல்மோட சொல்றீங்க? ஆல்மோட அலைய அலைய பாடுனது. அலைய அலைய அலையான கடல் என்ன தானே சொல்றீங்க? அலையான கடல் அந்த பாட்டு தானே சொல்றீங்க? ஊரும் பாட்டு தானே சொல்றீங்க? அது இல்ல ப்ரோ, அது அது full இல்ல. ஆ வராது. இது ஊரும்பட்டு குட் பேட் ஃபுல்லாவே அக்லில பால்டப்பா வர்றது, தான் ப்ரோ. குட் பேட் அக்லில வர்றது. எல்லா டூட்ஸுக்கும் குட்பேட் அக்லி வரதா? பார்த்துட்டான் அது பல அது டூட்ஸ். அது சரி, அது விடுங்க. அது சரி அது அவரு தான். அது அந்த போர்ஷன் மட்டும் தான் அவரு, அது ஓகே. நான் வந்து இதை சொல்றேன். ஏன்னா அந்த ஊரும் பிளட்ல எல்லாம் சாயாபிங்க அவ்வளவு செடிட்டு போகுது, பால் டப்பா கொஞ்சம் கூட வேலை இல்ல கொடுக்க இல்ல மாட்டாங்க. பால்டப்பா தான் ப்ரோ, அது ஃபுல் அவரு லிரிக்ஸுமே தான், பால்டப்பா அது தான். அவரு தான். நம்ம அண்ணன் தான் முக்கியமான லைனை பாடிட்டார்ல ப்ரோ, அதுதானே வைரல் ட்ரெண்டு. அதனால அது எனக்கு அவரு ரொம்ப தான். அண்டர்ரேட்டட் சாங் வந்து அந்த கிஸ்ல ஒரு சாங் வரும்ல, கண்ணாலே கண்ணாலியா, கிளைமேக்ஸ்ல ஒரு சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குமார் அதை உள்ளவை குமார், அது இன்னைக்கு இல்ல. ஏன் நீங்க எல்லாம் அண்டர்ரேட்டட் சொல்லுமா, நான் ஒண்ணு சொல்ல கூடாதா? ஏன் போஸ்ட் உனக்கு வரணும்? கமலுக்கு இதே அந்த பாட்டுல ஒரு டிசம்பர் 1 இருந்து பேசுவோம். இன்னைக்கு அந்த லிரிக்கை பத்தி ஒருத்த கேட்கவா, அதுக்குள்ள போயிட்டு அப்படியே உள்ள போயாச்சு. ஆனா ப்ரோ உண்மையில அப்படியே லிரிக் இந்த ரைட் சாங் நிறைய பத்தியும் சொல்லலாம். சொல்லுங்க தலைவா. இட்லி கடையில எத்தனை சாமி, ஏம்பாட்ட சாமி, 2 சாங். போஸ்டர் வருவாரு. ஆனா பிரகாஷ் சாரி, என்ன கேள்வி? வடிவேல் காமெடியில வர மாதிரி அந்த ஆள் ஒரே ஒரு கேள்விதான். இந்தியால ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டாங்க மாதிரி, இங்க ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டீங்களா? ப்ரோ அதுதான் நான் சொல்ல வந்தேன் ப்ரோ. வாழ்த்துக்கள். நீங்க டாபிக்ல இருந்து டிவைட் ஆகி ஆமா. போயிட்டீங்க. ஆக்சுவலா இதுக்கு பதில் என்னவா இருந்திருக்கும்னா, நாமத்துக்குமார் இருந்திருந்தாலுமே அவரை இப்படி ஓரமா உட்கார வச்சுட்டு இவங்க அலைலா புள்ளையெல்லாம் தான் எடுத்துட்டு இருப்பாங்க நான் சொல்ல வரேன். இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த நாமத்துக்குமார் வந்து எனக்கு தெரிஞ்சு போட்டிருக்காரு, அதை மறந்துட்டேன். பெரிய பெரிய என்ன பிரகாஷ் ப்ரோ? கமெண்ட்ல ஒருத்தர் உமாதேவிங்கிற பேசுனாங்க, அதை மறந்துட்டேன். அவங்கள வந்து நம்மளே சொல்ல நினைச்சேன், லிங்க்ல அவங்க மறந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு நாமத்துக்குமார் வந்து பெரிய பெரிய படத்துக்குலாம் எழுதுன மாதிரி கூட எனக்கு ஞாபகம். சின்ன 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 படம் நிறைய என்னன்னா இந்த யுவன் முத்துக்குமார் காம்பினேஷன்ல இந்த சின்ன சின்ன படத்துல நிறைய நல்ல நல்ல பாட்டு வந்திருக்கும். இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த சின்ன படத்துல ஒரு நல்ல பாட்டு அது நல்லா ரீச் ஆகுறதுக்கு வந்து பெருசா ரீச் ஆக மாட்டேங்குதோன்னு எனக்கு ஒரு இது. அந்த டைம்லனா மதன் ப்ரோ, அதுக்கு காரணம் என்னன்னா யுவன் நிறைய டெபியூ டைரக்டர்ஸ் மியூசிக் பண்ணுவாரு. அவர் கூட இவரையும் சேர்த்துக்குவாரு. அதுதான் சொல்றேன். அந்த சின்ன படத்துக்கான அந்த ஒரு சின்ன படத்துக்கான விசிட்டிங் கார்டாவே அந்த பாட்டு தான் இருக்கும். ஒரு படம் ஹிட் ஆகிறதுக்கு இப்போ ஆல்ரெடி இப்போ இந்த கொஞ்ச நேரத்துக்கு பேசுன மாதிரி ஒரு படம் ஹிட் ஆகிறதுக்கு ஒரு விசிட்டிங் கார்டா இன்னைக்கும் அந்த பாட்டு தான் இருக்கு. ஆனா அதுல அந்த லிரிக்ஸோட நமக்கு பிடிச்ச மாதிரி என்னைக்கும் எப்பவுமே முணுமுணுத்திட்டு இருக்கிற மாதிரி அந்த வரிகளோட இருக்கா இப்போ வர பாட்டுன்னா கொஞ்சம் யோசனையா தான் இருக்கு. லாஸ்ட் அந்த மாதிரி லிரிக்ஸை ஃபீல் பண்ணி பாடின பாட்டுன்னா இப்போ இந்த ஊரும் பிளட்ல நான் ரீசெண்டா அந்த 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 4-5 லைனு தான் திரும்ப திரும்ப இது பண்ணி பாடின மாதிரி. ஆனா கொஞ்சம் அப்படியே பின்னாடி போய் பார்த்தா நிறைய இப்போ இது ஹாரிஸ் ஜெயராஜும் அதே மாதிரி தாமரை எழுதுறதும் நல்லா இருக்கும். அந்த வாரணமாயிரம்ல எல்லாம் எல்லா பாட்டுமே ஹாரிஸ் ஜெயராஜ் பாட்டுன்னு போனோம்னா மெலடியில எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். அநேகர்லயும் நல்லா இருக்கும். அந்த லிரிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். எப்பயுமே எப்பயுமே நம்ம மனசுல நிக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ அந்த மாதிரி காம்போவே வேற லெவல். ஆமா, முரட்டுக்கம்மா அதாவது இந்த மியூசிக் டைரக்டர் லிரிக்ஸ் ரைட்டரும் ஒரு காம்போ, டைரக்டரும் லிரிக்ஸ் ரைட்டரும் ஒரு காம்போ, இவங்க 3 அந்த மாதிரி ஒரு காம்போ இருந்து வைரமுத்து ஒரு காம்போ இருந்துச்சு. வைரமுத்து இவர் மாதிரி பிரகாஷ் போஸ் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பிரம்மாண்டமான
படத்துக்கு அந்த லிரிக்ஸும் அந்த மாதிரி பிரம்மாண்டமா இருக்கணும். எந்திரனுக்குலாம் அந்த அரிமா அது அது இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். அந்த பெரிய படத்துக்கு ஏத்துற மாதிரி எழுதுறது வைரமுத்து. அப்புறம் மெயினா விஜய்க்கு அவரு சொன்னது, விஜயோட அந்த ஓப்பனிங் சாங்ல இன்னைக்குதான் ஆல்ரெடி ஒருக்கா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்குதான் வந்துட்டு அண்ணன் வந்துட்டாரு, அங்க வந்துருச்சு, திரை தீப்பிடிக்கும், கவுண்டர்ல கோபி கொடுக்கும் அப்படின்னு என்னமோ வந்துருக்கு. அப்போ வந்து செமையா இருக்கும். எல்லா பாட்டுமே ஒரு மோட்டிவேஷனல் பாட்டா இருக்கும் எல்லாமே. இப்பதான் அப்படியே அது இன்னைக்கு ஹீரோக்கு எலிவேஷன் கொடுக்க போய் அந்த பாட்டும் போயிருச்சு. விஜய் நான் விஜய் ஃபேனா ஒரு மாறினேன். விஜய் ஃபேனா எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்தேன்னா அந்த என்ன சொல்றது, லவ் பாட்டு அதெல்லாம் தாண்டி விஜயோட ஓப்பனிங் சாங் எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிக்கும். தனியா அதுக்குன்னே அந்த சின்ன வயசுல ரொம்ப ஆசைப்பட்டு பார்த்துருக்கேன். அந்த ஓப்பனிங் சாங் ஆடுற டான்ஸ், அந்த லிரிக்ஸ், அதுல வர்ற இது அதுவே தனி ஒரு ஃபேன் பேஸ் உருவாக்குச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லலாம். அது எனக்கு தெரிஞ்சு இப்ப மிஸ் ஆகுது. இந்த சின்ன படத்துக்கு அந்த மாதிரியான என்ன சொல்றது, ஒரு லிரிக்ஸ் ரைட்டரு, ஒரு மியூசிக் டைரக்டரு, ஒரு புது டெபியூ டைரக்டர் சேர்ந்து கிடைக்க மாட்டேங்குது சின்ன படத்துக்கு. பெரிய படத்துக்கு தான் அந்த மாதிரி நடக்குது. அப்புறம் ஒரு பாட்டு எழுதிட்டா அப்புறம் அந்த பாட்டை வச்சு அப்புறம் அதே டைப்ல, அதே மாடுலேஷன்ல, அதே இதுல அடுத்தடுத்து பாட்டு எழுதுறாங்க. அதுவும் இப்ப இருக்கிறதுல. ஆனா ஒண்ணு சொல்லணும், இதுக்கும் இப்ப நீங்க பேசுனதுக்கு சம்பந்தம் இல்ல மதன் ப்ரோ, சாரி டக்குன்னு தோணுச்சு சொல்லலாம். பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல தலைவா, இந்த பாட்டை இப்ப ரீசெண்டா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேட்டது வந்தப்ப ரெமோல இந்த ரெமோனி காதலன்னு ஒரு பாட்டு இருக்கும். அது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல. நான் இப்ப ரீசெண்டா டிராவல்ல டிரைவ் பண்றப்ப அந்த பாட்டு கேட்டாங்க. சரியான சாங்குங்க. அது அப்படி கேக்குறேன், டக்குன்னு இந்த 2 நாள் ஃப்ளூட் ஃப்ளோன்னு ஒண்ணு போடுறாங்க மனுஷன். ஐயோ என்னையா அணி மிஸ் பண்றேன் அணி அப்படின்னு ஆயிடுச்சு. எப்படி போட்டிருக்க நீ? செமையா இருக்கும் அது உண்மையாவே. சரியான எலிவேஷன். ஏங்க அதுதாங்க எஸ்கே எலிவேஷனுக்கு என்னென்னமோ சொல்றாங்க, அந்த பாட்டே சரியான எலிவேஷன்றான் இருக்கு எனக்கு. அந்த பாட்டு மதராசியோட எஃப்டிஎஃப்எஸ் அப்போ அதோட மேஷப்ல அந்த சாங் தான் ப்ரோ ஆட் பண்ணி போட்டாங்க. அந்த சாங்லயே பீக் எதுனா அந்த தட்டின்னு ஆரம்பிக்குள்ள அந்த இடத்துல கத்திக்கிட்டே இருப்பாரு, செமையா இருக்கும். அதான் ஒரு நல்ல வேணும் அந்த மாதிரி வந்துடும் டைலாக். ஃபைனலா வர அந்த லிரிக் தான் இன்னும் பயங்கரமா இருக்கும். கீழே இருந்து மேல ஏறி வந்துட்டாங்க போல இல்ல ஆளு. பரணி ப்ரோ, இப்ப நீங்க பேசலாம் பரணி ப்ரோ. உள்ளுக்குள்ள ஒரே நீங்க பேச வேண்டியதெல்லாம் விஷால் ப்ரோ இல்லைங்க. உள்ளுக்குள்ள ஒரே குழுக்குழுன்னு இருக்கு. எனக்கே குழுக்குழுன்னு தான் இருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல அம்மா சொன்னா இருக்கும். அது ரெமோ அப்பெல்லாம் லிரிக்கே பாத்தீங்கல்ல, நம்ம லோக்கல் ஷாருக்கானே அப்பவே தலைவர் அப்படிதான். இல்லைங்க, அதுதான் அந்த கணிச்சு எழுதுறதுன்னு இருக்குல்ல ஒண்ணு, அதுதான். அது ரெமோ தான் வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து அந்த என்ன சொல்றது, ஹன்சிகா ஹீரோயின் சொன்ன உடனேவே என்ன இவனுக்கு அதாங்க சொல்ல வரேன் போயிட்டு வருவாரு. அதுக்குள்ள அதுலதாங்க அந்த பீட்டர்னு அதுலயே லைட்டா இதுல வந்து போகும். இந்த மாதிரி லைட்டா கொடுக்கறது இந்த ரெமோல வந்து ஃபுல் இதுல வந்து காட்டி இருப்பாங்க. சிவகார்த்திகேயனோட அடுத்த அந்த உள்ளுக்குள்ள வச்சு எழுதுற லிரிக்ஸ் எல்லாம் என்னத்த மதம் கேட்டிருப்பாங்க. இல்ல ஆனா எனக்கு ஒரு டவுட், டக்குன்னு எனக்கு சத்தியமா ஞாபகம் இல்ல. சாரி, அந்த பாட்டு படத்துல வருமா? எப்ப வரும்? வராது. அப்ப சின்ன போர்ஷன் வரும். சின்ன போர்ஷன் தான் வரும். அது அந்த அவர் அனிருத் போட்டார்ல விஷால் ப்ரோ, அது படத்துல வரும். அந்த கம்ப்ளீட் ஃப்ளூட்டோட அந்த சாங் லிரிக்ஸ். அது வந்து அந்த மேக்கப் பண்ணிட்டு கீழ இறங்கி வருவார்ல, அது வந்து மேக்கப் பண்றதுக்கு தனி வீடியோ போட்டுருப்பானுங்க எஸ்கேக்கு. இன்னும் இருக்கும் அது யூடியூப்ல. அதுல இருக்கும். அது காலைல 5 மணிக்கு எந்திருப்பாரு அந்த வீடியோ. ஆமா, அந்த வீடியோ தான். டைட்டில் ப்ரோமோக்கே அதான் ப்ரோ யூஸ் பண்ணிருப்பாங்க. டைட்டில் ப்ரோமோ ஸ்பீடோட வரும்ல, அதுக்கு அதான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ட்ராக்கே அந்த பாட்டு தாங்க, முதல் சிங்கிள் அந்த படத்துக்கு. ஆனா அதுல எடுத்தோடனே ஒரு சவுண்ட் ஒன்று நீங்க அந்த சாங் சொல்றீங்கல்ல விஷால் சவுண்ட் ப்ரோ, அதை எடுத்தோடனே தும்சுக்கு பொப்பும் அப்படின்னு வரும்ல, ஒரு பீட் பாக்ஸிங். அது வந்து ஒரு ஃபாதரும் டாக்டரும் ஒரு அவங்களோட யூடியூப் சேனல் அவங்க பண்ணிருப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு யூடியூப் வீடியோல பார்த்தேன்.
விஷால் ப்ரோ நீங்க இந்த சாங் சொல்றீங்களே மீச பியூட்டி கேட்டிருக்கீங்களா? அதுவுமே அண்டர் ரேட்டட் தான். அந்த பாட்டு அதுல ஒரு பர்டிகுலர் லைன் வரும் பாருங்க, ஐயா அது செம்மையா இந்த இருக்கும். வருஷம் இந்த வருஷம் அண்டர் ரேட்டட் போய் கடைசியில 2016 அண்டர் ரேட்டட் எங்க போயிட்டீங்க. இந்த சோன் ப்ரோ வருஷம் சரி அனிருத் சாயல இப்ப அனிருத்லாம் அப்பவே அந்த அப்ப நடுவுல இன்னொன்னு இல்ல நாளைக்கு பேசுவோம் சிவகார்த்திகேயனை இத தூக்கி பத்தி. இல்ல இது ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். சிவகார்த்திகேயனை பயங்கரமா தூக்கினதுல அந்த ஊதா கலர் ரிப்பன் பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப அவ கெரியர்லயே ரொம்ப முக்கியமான பாட்டு. அந்த பாட்டு அதுதான் எல்லா பக்கம் கொண்டு போய் சேர்த்த அந்த ஒரு பாட்டு. அது கோயில் திருவிழா, ஸ்கூலு, காலேஜ், டீக்கன்னு பாடாத இடமே இல்லை அந்த ஒரு பாட்டு. சென்சேஷனல் கிட்ட அது பெரிய லெவல்ல சிவகார்த்திகேயன் கொண்டு போய் சேர்த்துச்சு அந்த ஒரு பாட்டு மட்டும். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு பாட்டு ப்ரோ நம்ம வீட்டு பிள்ளை வரைக்குமே அது அவங்க 2 பேரு காம்பினேஷனே மொட்டு எல்லா பாட்டுமே ஹிட்டா தான் இருக்கும். சீமராஜா மட்டும் தான் கொஞ்சம் சொதப்பலா இருக்கும் பாட்டு வைஸ். ஆனா இது கொஞ்சம் இதுல நல்லா இருக்கும். சீமராஜெல்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் நல்ல பாட்டு. மச்சக்கண்ணி பாட்டுலாம் மச்சக்கண்ணி பாட்டுலாம் வேற லெவல். மச்சக்கண்ணி பீட் எந்த மாதிரி இருக்கு தெரியுமா? இல்ல நீ அதெல்லாம் விடுங்க, அந்த பாட்டுலாம் கூட எனக்கு விட்டு. மச்சக்கண்ணி இந்த மச்சக்கண்ணி பாட்டை பத்தி திரும்ப ஒரு 4 தடவை கேட்டு வாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து தண்டனை இல்ல, சாரி தண்டனைங்கிற பேர்ல கொடுக்குற ஒரு வரம். ஆனா தண்டனை வேணும்னா இப்ப வந்து ஒருத்தர் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் 1 நிமிஷம் மட்டும் ஷேர் பண்றேன். என்ன ஒரே ஒரு செகண்ட் ஷேர் பண்றேன். ஸ்பேஸ்ல டெக்னிக் க்ளோஸ் பண்ணிடுவேன். இதெல்லாம் மேல உள்ள லிங்க் பாருங்க, யாருக்கு தண்டனை வேணுமோ தண்டனை அதை பாத்துக்கணும். மேல வந்துச்சா மொட்டை மாடியில? இன்னும் வரல. வரும் ஆனா வராது, நல்லா இருக்கும். தண்டனை கொடுக்கறதே வேணாம். மேல வரலையா? எப்படி திடீர்னு வந்துட போகுது. இருங்க தலைவா, கொஞ்ச நேரம் ஏன் வந்துச்சுன்னா அதை குரூப்புக்குள்ள அள்ளி போடுங்க மகேரன் இல்ல கமல், அதை குரூப்புக்குள்ள அள்ளி போடுங்க. என்னது எனக்கு புரியல, என்ன வரும்? மேல ஷேர் மேல ஷேர் ஆகுறத அள்ளி குரூப்புக்குள்ள போடுங்க. சரி, மேல யாருக்கும் வரலையா? சரி விஷால் ப்ரோ உங்களுக்கு மட்டும் அனுப்பிச்சு விடுறேன். தண்டனை அவருக்கு டிஎம் பண்ணிருக்காங்க. இதுதான் அவருக்கான தண்டனை. இதுதான் அவர் க்ளோஸ் பண்ணிடலாம். வந்துடுச்சு. அதெல்லாம் பாத்துட்டு அவர் பார்த்த. சரி ரைட், தண்டனைங்கிறது விஷால் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். நீங்க அவருக்கு அனுப்பிட்டேன். அது அவர் தண்டனையா இருக்கு. இததான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஏங்க அவர் மச்சக்கண்ணி பாட்டை பிடிக்கலன்னு சொன்னாலும் இதை பார்த்தே ஆகணுங்க. இதை அவர் பார்த்துட்டு நாளைக்கு 4 தடவை பார்த்துட்டு வரணும். பார்த்து வந்து நாளைக்கு இந்த டைலாக் நம்மகிட்ட பேசணும் அவரு. விஷால் ப்ரோ அனுப்புங்க, எனக்கு வரல. மேல வந்துருச்சு மாவீர் நம்ம குரூப்ல போட்டேன். அவ்வளவுதான். சரி பாருங்க அதை ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ரிமூவ் ஆயிட்டுதான் சொல்லுங்க. தெரிஞ்சு கடைசி 2-3 நாளா நம்ம ஸ்பேஸ இல்ல கடைசி 2-3 நாளா நம்ம ஸ்பேஸ பரணி கேட்க கூட மாட்டாரு. இந்த ஸ்பேஸ் எனக்கு தெரிஞ்சு ரிப்பீட்ல கேட்டுட்டு அப்படியே ஸ்பைடர் எஜ்ஜ சூரிய மாதிரி கொண்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல அதான் என்ன பிரகாஷ் ப்ரோ கடைசியா